Assalamu alaikum. Good morning. Assalamu Waalaikum alaikum. assalam warahmatullahi wabarakatuh, sir. ரைட் ஓகே. நாங்கள் இன்றைக்கு என்னென்னா லிங்க் போடு படாமல் விடுவாட்டு எனக்கு கால் பண்ணலை. ஏற்கனவே டைம் டேபிள் போட்டிருந்தேன். அப்போ லிங்க் வரும்னு பார்த்துருந்து நானும் கொஞ்சம் பிஸியால் கால் பண்ணி கொள்ளலை அவங்களுக்கு. ஓகே, நான் நீங்கள் இப்போ ஃபஸ்ட் கிளாஸாக இது உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி பாடங்கள் நடந்திருக்குதா உங்களுக்கு? சார் 2 செக்ஷன் முடிஞ்சிட்டு பாடங்கள். சைக்காலஜி முடிஞ்சு. சைக்காலஜி முடிஞ்சு. ஓகே, நளின் சார் எடுத்துதா? கலைத்தி இது இந்த கரிக்குலம் முடிஞ்சு சார். கரிக்குலம் மாதிரி செய்து ஃபர்ஷாட் சாரா? ஓகே ரைட். இப்போ நீங்கள் ஏற்கனவே பரிச்சயமானார்கள். உங்களை கொஞ்சம் இருக்கிறீங்க, கொஞ்சம் குயிக்காக சின்ன ஒரு அறிமுகம் செய்யுங்க. ஒரு ஆக்கள் உங்களோட பேருகளை ரீநேம் பண்ணிக்கொள்ளுங்களா? சார் என்ன பேர் சார்? ஃபாத்திமா நுஸ்ரத் ஃப்ரம் ஹெமாத்துகம மாவனல். எங்க மாவனல்லையா? மாவனல். ஓ சார். நீங்க டீச்சரா இருக்கிறீங்களா? ஓ சார், டீச் பண்ணி கொண்டிருக்கேன் சார். எங்க? ஹெமாத்துகம அல்ல சார். உங்களோட இது என்ன பேக்ரவுண்ட சொல்லுங்க. நீங்க என்ன எந்த காலேஜா என்ன? சார் நாங்க வந்து எங்கட காலேஜ் இந்த கொட்டகல டீச்சர்ஸ் காலேஜ். ஓகே ரைட் குட். மற்றது ஏபிஎக்ஸ் 44 உங்களோட ரீநேம் பேரை போடணும். பேர் போட்டா எங்களுக்கு ஷோ மாதிரி குயிக்காடுங்க. ஏபிஎக்ஸ் 14 48 48 யார்? எபெக்ஸ் என்னது? ஓகே, உங்களோட நம்பர் போட்டு யாராவது சொல்லுங்க. ஏபிஎக்ஸ் 14 48 48. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். நான் நஜீலா குர்நேகல். உங்களோட பின்னணியை சொல்லுங்க. நான் காலேஜ் சார், அட்டலட்சண காலேஜ். எத்தனாம் ஆண்டு அவுட் நானு? நான் 17-19 பேஜ் சார். நஜியா, நீங்க என்ன கோர்ஸ்? பிரைமரி சார், பிரைமரி ஏ. பிரைமரி என்னோட படிச்சதா? இல்ல சார், பிரைமரி ஏ 17. எந்த பேர் 17 17-19 சார் அவங்க டைம். இல்ல பாருங்க, 19ல நீங்க என்ன இன்டர்ன்ஷிப் இருக்குதா? இல்ல சார், 20ல தான் இன்டர்ன்ஷிப் போகணும். என்ன தெரியாதா உங்களுக்கு? தெரியும் சார், நாங்க இருக்கிற டைம் இருந்தது. நீங்க ரைட் ஓகே. சயின்ஸ் கோர்ஸுக்கு தான் பாடம் உங்களுக்கு செஞ்சு. பாடம் எடுக்கல? பாடம் எடுக்கல சார். மெஷர்மெண்ட் கொஞ்சம் பேருக்கு எடுத்து சி வகுப்பு நினைக்கிறேன் நான். உங்களோட பேட்ச் பிரைமரி சி மெஷர்மெண்ட் எடுத்தேனே. சார். ஓகே, அருள் சார் தான் மெஷர்மெண்ட். அருள் சார் படிப்பீங்க. ஓகே, மற்ற உங்களோட பேரை ரீநேம் பண்ணி நீ வந்தீங்கன்னா நிலையேச்சு. சரி, ஓகே சார். மற்ற சஃப்ரியா குயிக்கா சொல்லுங்க. சஃப்ரியா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். நான் வந்து மாத்திர தாருல் மகாவித்யாலயத்துல டீச் பண்றேன். நான் வந்து சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில டிகிரி எடுத்திருக்கேன். நீங்க டிகிரி முடிச்சிட்டு திருப்பி பிஇடி செய்றீங்க? பிஜிடிக்கு சார். பிஜிடி செய்யணும். ஓகே ரைட் ஓகே ஃபைன். அடுத்த ஆள் சொல்லுங்க. அஸ்னா. அஸ்னா. வணக்கம். நான் மாவட்ட ஹெமாத்துகம. சொல்லுங்க. என்ன பாடம்? சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ். விளங்க இல்லை, கிளியர் இல்லாம. எக்கனாமிக்ஸ். டிகிரியா நீங்க? பிஜிடி. பிஜிடி. ரைட். அடுத்த ஆள் அன்ஃபாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் கெக்கிராவ சார். ஹெச்என்டி முடிச்சுட்டு இருக்கேன் சார். நீங்க பிஜிடி செய்றீங்களா இதுல? இல்ல, பிஇடி சார். டிகிரி ஒன்று செய்யல, இது டிகிரி பிஇடி செய்றீங்க. ஓ சார். டீச்சிங் செய்றீங்களா? இல்ல இல்ல. ஓகே ரைட். அவங்க கொஞ்சம் இதா இருக்கு. முசாம்மில் யாரு?
என்ன முசாமில் முஸ்னியா முசாமில் சொல்லுங்க. அலைஸ்லாம். நான் மாவனல்லேருந்து கழிக்கிறேன். ஓகே. நான் இப்போ பத்ரியா சென்டர் காலேஜ்ல டீச் பண்றேன் மாவனல்லையில. நான் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் முடிச்சேன் அட்டலா சென்னையில் சார். எந்த ஆண்டு? 17-19 பேட்ச். 79ல சயின்ஸ்ல இருந்தீங்களா? இல்லை சார், இஸ்லாம் கோர்ஸ்ல இருந்தேன். இஸ்லாம் கோர்ஸா? ஓ ரைட், ஓகே. அப்போ தெரிஞ்சாகல தான் இருக்கீங்க. ஓகே, அடுத்தது மற்றாக்கள் சொல்லுங்க. ஒரு ஆள் குயிக்காக சொல்லுங்க. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சொல்லுங்க. நரோஷினி. என் பேர் நரோஷினி சார். என் இடம் நூரலிய. ஏன் ரஹான் வத்த டிவின்னு ஒரு ஸ்கூல்ல தமிழ் டீச்சரா இருக்கேன். அட்டாலச்சி நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் தான் சார். நான் 2013-15 பேர். பழைய ஆக்கள். ஓ சார். ஓகே, என்ன பிரைமரி கோர்ஸா? இல்லை சார், தமிழ். தமிழ்ல அஞ்சு இருந்துச்சு என்ன? தமிழ் அட்டாலஜி அந்த டைம். ஓ சார், எங்களை பேசி தான் லாஸ்ட் நினைக்கிறேன். ஓகே, அதான் பார்த்தேன் தமிழ்னு ஒன்று. ஓகே ஃபைன். நல்ல டீச்சர்ஸ் இருந்தால் லேஸு இல்லாத ஆக்களும் கரை சேர்க்கலாம். மற்ற சொல்லுங்க. நஜீலா. நஜீலா. நஜீலா சொன்னீங்களா? ஓ சொன்னேன் சார். ஓகே ஓகே. மற்றது நிர்சா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கம். சார் நான் ஹெம்மாத்து கம்மியில் இருந்து பேசுகிறேன் சார். நான் வந்து படித்த காலேஜ் அட்டாரச்சேனா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் 18-20 பேட்ச் சார். 18-20 அப்போ என்ன படிக்கிறீங்க? ஓ சார், நீங்கள் தான் எங்களோட இன்சார்ஜ் பி கிளாஸில். பியில் இருந்தீங்கண்ணே? ஓ சார். ஓகே ஓகே. பி நிர்சா. சரியா, இப்போ ஆக்களை வளர்ந்து. சரி சரி, ஓகே ஓகே. 18-20 ரைட் ஃபைன். அடுத்த ஆக்கள் அப்போ எல்லாம் தெரிஞ்ச ஆக்கள் தான் கூட போயிருக்காங்க. நிஷா. நிஷா குயிக்கா நிஷா. மைக்கை அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. குட் மார்னிங் சார். மார்னிங் சொல்லுங்க நிஷா. நான் வந்து வவுனியா சார். ஏஎல் முடிச்சுட்டு என்சிபி கோர்ஸ் ஒன்று முடிச்சுட்டு இப்போ பிஏடி சேரும் சார். ஓகே ரைட், ஓகே ஃபைன். வேற யாரும் விடுபட்டுருக்கிறீங்களா சொல்லப்படாம? அவ்வளோதானே? நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே சார். ஓகே இன்ஷா அல்லாஹ். நீங்கள் நிறைய டீச்சர்ஸ் இருக்கிறதால, காலேஜ் டீச்சர்ஸ் இருக்கிறதால எங்களுக்கு வேலை இலவாகப்படும் நினைக்கிறேன். ஏற்கனவே அவங்க படித்த விஷயம் ஆனால் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு மீட்டலாக அமையும் நினைக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் சில விஷயங்களை நாங்கள் பார்த்துக்கொள்ளும். முதலாவது விடயம், உங்களுக்கு இப்போ கற்பிக்கப்பட போகின்ற பாடம் கல்வி அளவீடும் மதிப்பீடும். என்ன பாடம்? கல்வி அளவீடும் மதிப்பீடும். எஜுகேஷன் மெஷர்மெண்ட் அண்ட் இவாலுவேஷன். முதலாவது இந்த பாடத்தை பற்றி ஒரு பின்னணியை பார்ப்போம். ஏன் கல்வி அளவீடும் மதிப்பீடும் தேவைங்கிறத பற்றி ஒரு பின்னணியை மிக விரைவாக பேசிக்கொண்டு போகலாம். நாங்கள் பிள்ளைகளில் பாடசாலை கல்வியில் ஆரம்ப கல்வி தரம் 1 தொடக்கம் 5, இடைநிலை, கனிஷ்ட இடைநிலை, சிரேஷ்ட இடைநிலை இப்படி பிரித்து கொண்டு போகிறோம். 1, 5, 6, 9, 10, 11 அங்கால A-level. இந்த அடிப்படையில் பாடசாலையில் மாணவர்களை ஒவ்வொரு தரங்களில் பிரித்து கற்றல் கல்வித்தல் செயல்முறை நடத்தப்படுகிறது. எது எவ்வாறாக இருந்தாலும் எங்களுடைய இறுதி இலக்கு பாடசாலையில் இருக்கிற மாணவர்களை இந்த நாட்டுக்கு பொருத்தமான, உலகத்துக்கு பொருத்தமான சிறந்த பிரசைகளாக, தலை சிறந்த பிரசைகளாக உருவாக்குறது தான் என்னுடைய நோக்கம். தலை சிறந்த பிரசைகளாக உருவாக்குதான் என்னுடைய நோக்கம். எனவே அவ்வாறு தலை சிறந்த பிரசைகள் யார் என்றால், அவருடைய அறிவாற்றல், அறிவு, மனவெழுச்சி, சமூக உள இயக்க, சமூக ஆளுமை பண்புகள் 5 விடயங்கள் நாங்கள் விரிவாக பார்ப்போம். இந்த 5 விடயங்களையும் மாணவர்கள்
அடைய வேண்டிய விடயங்களை உரிய மட்டங்களில் அடைந்து அவர்கள் வெளியேற்றப்படுகின்ற போதுதான் அவர்கள் ஓரளவு முழுமையான மனிதராக இந்த சமூகத்துக்குள்ளே நுழைய முடியும் பாடசாலையில். அந்த நோக்கத்தை நிறைவு செய்வதற்காகத்தான் கலைத்திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. கலைத்திட்டம் என்பது பரீட்சையை மையப்படுத்தி மாணவர்களுக்கு பெறுபேறுகளை பெற்றுக் கொடுக்கும் ஒன்று அல்ல என்பதை முதலாவது நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு 9 ஏகளை பெற்றுக் கொடுப்பது அல்லது பாடங்களில் புள்ளிகளை உச்ச புள்ளிகளை பெற்றுக் கொள்வதற்காக இந்த கலைத்திட்டம் உருவாக்கப்படவில்லை. ஒரு சமநிலையான ஆளுமை உள்ள ஒரு பல கோணங்களில் அறிவாற்றல் போன்ற பல திறன்களை கொண்ட ஒரு மனிதனை உருவாக்குகின்ற அவரவருடைய திறமைக்கு ஏற்ப அவர் மனிதனை வளர்த்தெடுக்கின்ற புடம் போட்டு வளர்க்கின்ற ஒரு இடம்தான் பாடசாலை. இந்த பாடசாலையிலே இந்த பணிகள் செவ்வனே நிறைவேற்றப்படுகின்றதா? மாணவர்கள் அடைய வேண்டிய விடயங்களை அடைந்து கொள்கின்றார்களா என்கின்ற விடயத்தை நாம் அறிய வேண்டிய தேவை இருக்கின்றது. வெறுமனே மாணவர்களை பாடசாலையிலே கற்றல் கற்பித்தலில் ஈடுபடுத்தி நீங்கள் இப்போது எங்களுடைய பணி நிறைவடைந்து விட்டது, நீங்கள் போகலாம் என்று அனுப்புவதல்ல. அவர்கள் நாங்கள் எதிர்பார்த்த இலக்குகளை நோக்கங்களை அடைந்து கொண்டார்களா என்பதை அவர்களை அளந்து எந்த மட்டத்தில் அவர்கள் அடைவுகளை பெற்றிருக்கிறார்கள், அவர்களுக்குள்ள ஆற்றல்கள் என்ன, அவர் என்ன துறையை சார்ந்தவர், என்ன துறையில் பயிற்சி அளிக்கப்பட்டால் அவர் தன்னை இந்த வளப்படுத்தி தான் விருத்தி அடைந்து தனக்கும் தான் வாழுகின்ற சமூகம், உலகம், நாடு, பிரதேசத்திற்கும் பலனுள்ள ஒருவராக அமையும் என்பது தீர்மானிக்கப்படும். ஆகவே மிக வினைத்திறனான கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளும் அந்த செயற்பாடுகளை அடைவுகளை அளக்கின்ற அளந்து அவர்களை மட்டங்களை விவரிக்கின்ற ஒரு நிலை வருகின்ற போதுதான் பாடசாலை கல்வி வெற்றி அடையும். அந்த வகையிலே கல்வி அளவீடும் மதிப்பீடும் என்பது மாணவர்கள் என்னென்ன விடயங்களை அடைந்து கொள்ள வேண்டுமோ அந்த விடயங்களை எந்த மட்டத்துக்கு அடைந்து கொள்கிறார்கள் என்பதை அளவீடு செய்து அதனை பகுப்பாய்வு செய்து அதற்கு வியாக்கியானம் கொடுத்து அதிலிருந்து சில முடிவுகளை எடுக்கின்ற ஒரு துறையாக இந்த கல்வி அளவீடும் மதிப்பீடும் காணப்படுகிறது. ஆகவே அது தொடர்பான எண்ணக்கருக்களை 8 வகுப்புகளில் நாங்கள் முடித்தாக வேண்டும். ஏனென்றால் கால போக்கு குறைவாக இருப்பதனால் நிறைய பாடங்கள் உங்களுக்கு இருப்பதனால அதனை செய்ய வேண்டியிருக்கிறதால நாங்கள் சாதாரணமாக உண்மையிலே இது படிப்பிக்கப்படுகின்ற கால எல்லை கல்லூரிகளிலே மிக அதிகம். ஆகவே இந்த நிலையிலே நாங்கள் நினைக்கிறேன் 8 வகுப்பில் 16 மணித்தியாலத்திலே நாங்கள் கிட்டத்தட்ட 80 மணித்தியாலங்கள் படிப்புகின்ற விடயங்களை மிக விரைவாக படிப்பிக்க வேண்டி இருப்பதனால நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். முதலாவது வேண்டுகோள், எந்த அளவிற்கு நீங்கள் என்னுடன் கலந்துரையாடுகின்றீர்களோ அந்த அளவுக்கு விரைவாக இந்த பாடங்கள் முடிக்கப்படும். அதனால் நாம் இது ஒரு இன்டராக்டிவ் லெசனாக எடுக்க முடியாது. ஆன்லைன் நேரடி வகுப்புகளிலே முகம் பார்த்து விழித்தொடர்புடன் கற்றலில் கற்பித்தல் செயல்முறையில் ஈடுபடுகின்ற போது உங்களை அறிந்து புரிந்து கற்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எங்களிடம் இருக்கின்ற வசதிகள் தொழில்நுட்பங்கள் உங்களை நேரடியாக ஆன்லைன் நிகழ்நிலை ஊடாகவும் எங்களுக்கு நிறைய வசதிகள் இருக்குமாக இருந்தால் நவீன கருவிகளூடாக உங்களை கற்றல் கற்பித்தலே வினைத்திறனாக ஈடுபடுத்த முடியும். ஆனால் எங்களுக்கு இருக்கின்ற வசதி வாய்ப்புகள் குறைவாக இருப்பதனால நாங்கள் மேக்சிமம் இந்த ஆன்லைன் நிகழ்நிலை ஊடாக இதை கற்க போன்ற நீங்கள் மிக ஒத்துழைப்பு வழங்குகின்ற போதுதான் இதில் நாங்கள் பெறுபேறுகளை அடைந்து கொள்ளலாம். அதாவது ஒத்துழைப்பு என்பது இந்த வகுப்புகளிலே கலந்து கொண்டு உரையாடலிலே நீங்களும் கலந்துரையாடி உங்களுடைய கருத்துக்களை பரிமாறி உங்களிடமுள்ள கருத்துக்கள் அதுபோன்ற என்னிடமுள்ள கருத்துக்களை 2 சாராரும்
ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொண்டால் மாத்திரமே இது வெற்றி அடையும். எனவே வாய் மூடி மௌனமாக இருந்தால் உங்களுக்கும் சலிப்பு தட்டிவிடும், எனக்கும் அது சலிப்படைந்து இறுதியில் ஒரு வெற்றிகரமான கற்றல் கற்பித்தல் செயல்முறை நடைபெறாது. ஆகவே இதில் நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை நான் மிக கடுமையாக எதிர்பார்க்கின்றேன். ஓகே, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். எனவே இந்த கல்வி அளவீடு மதிப்பீடு என்பதிலே முதலாவது விடயம்தான் இந்த கல்வி அளவீட்டிலே மதிப்பீட்டில் இருக்கின்ற முதலாவது விடயம் பாடம் சார்ந்த கற்றல் பொருட்களை அளப்பதற்கு குறிக்கோளை தேர்ச்சி மட்டங்களை உருவாக்குதல் எனப்படுகின்ற விடயம் போடப்போது அடிப்படை அதில் அதான் முதலாவது விஷயம். அது ஆகப்பெரிய ஒரு மேஜர் விஷயத்துக்குள்ள வார ஒரு உபதலைப்பு தான் இதில் வந்து வாரது கல்வி அளவீடு கணிப்பீடு மதிப்பீடு எனும் எண்ணக்கருக்கள் கல்வி தொடர்பாக முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணங்கள் பற்றி ஒரு அடுத்த உபதலைப்பாக பார்க்க போன்றோம். எனவே நாங்கள் பார்ப்போம். முதலாவது அளவீடு என்றால் என்ன, உங்களுக்கு அளத்தல், உங்களோட அன்றாட வாழ்க்கையில முதல் அளக்க வேண்டும். அளத்தல் என்றால் என்ன, அதுல இருந்து விரைவாக காய்ச்சி கொண்டு போவோம். இது நான் கற்பிக்கும் ஒரு பாடம் அல்ல, இங்கு விரிவுரை நிகழ்த்தப்படுவதில்லை, கலந்துரையாடல் மாத்திரமே நடக்கும். நீங்கள் கதைக்காவிட்டால் நான் காய்ச்சி கொண்டே போவேன், காய்ச்சிட்டு முடிச்சுட்டு போயிடுவேன் நோட்ஸை. நீங்கள் கதைச்சா கடுமையான பிரயோசனமாக உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் நினைக்கிறேன். சொல்லுங்க, அளவீடு என்றால் என்ன, உங்களை கருத்துக்களை குயிக்கா சொல்ல நிறைய விடயங்களை படிச்சு கொள்ளலாம். சொல்லுங்க, இதுல நிறைய பாண்டித்தியம் பெற்றவர் இருக்குது கல்வி சொல்லுங்க. அளவீடுண்டா சார் இந்த பண்பு ரீதியான அளவுகளை எண்ணிக்கை ரீதியாக குறிப்பிடுறதானே சார் அளவீடு? ஓ ரைட். இது வந்து ஒரு எப்பயும் நாங்கள் ரெண்டு விடயங்கள், ஒரு கேள்வி கேட்கப்படுகின்ற போது வரைவிலக்கணப்படுத்துமாறு கூறினால் அந்த வரைவிலக்கணத்தை அவ்வாறே கூறலாம். அது வரைவிலக்கணம், நீங்கள் கூறியது வரைவிலக்கணம், முழுமையாக சரியான வரைவிலக்கணம். ஆனால் விளக்கத்துடன் கூறுவது விபரித்தல் என்று சொல்லுவோம். நீங்கள் வரைவிலக்கணப்படுத்துகின்ற ஓகே, பட் என்ன என்ன உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, அளவீடு என்பதை பற்றி சற்று விளக்குங்கள் என்று கேள்வி கேட்டால் அதுக்கு நீங்க சில உதாரணங்களுடன் விளக்க வேண்டும். வேற யாராவது சொல்லுங்க விரைவா. சார் இந்த ஒரு பிள்ளையிட உயரம் சார் அங்குலம் சொன்னா அதை எண் ரீதியாக குறிப்பது தானே அளவீடு? பிள்ளையினுடைய உயரம் முதலாவது விஷயம். நாங்க அளப்பது பண்புகளை. அளப்பது என்ன? பண்பு. அடுத்த கேள்வி எங்கிட்ட வரணும், பண்புகள் என்றால் என்ன? பண்புகள் என்றால் என்ன? அடுத்த கேள்வி விரைவா சொல்லணும். கழிச்சு எவ்வளவுக்கு வேகமா கதைக்கிறீங்களோ அவ்வளவு வேகமா பயணிக்கலாம். பண்புண்டா பண்பு ஒரு பொருளின் நிறை, நீளம், பரிமாணம், நேரம், அமுக்கம், பௌதியவியல் ரீதியான விஷயங்கள், வெப்பநிலை அளக்கலாம். வேற என்ன? இது நீங்க சொல்றது மேசையினுடைய நீளம். இது அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற ஒரு அளவீட்டு பண்புகள். இந்த பண்புகள் எல்லாம் என்ன பண்புகள்? பௌதிக பண்புகள். பௌதிக பண்புகள் சொல்லுவோம். பௌதிக பண்புகளை தான் இங்க சொல்றோம். இதை தவிர பௌதிக பண்புகள் தவிர மனிதனுடன் தொடர்படுத்தி அல்லது விலங்குகளுடன் தொடர்படுத்தி பார்க்கலாம். சில பண்புகள் இருக்கிறது, இந்த பௌதிகவியல் அல்லாத சில பண்புகள் மனிதனை தொடர்படுத்தி பார்ப்பேன். மனிதனிடத்திலே நீங்கள் அளக்கக்கூடிய பண்புகள் ஒரு சில உதாரணங்களை சொல்லுங்க. உள பண்புகள் இருக்கு சார், அறிவு, நுண்ணறிவு, விருப்பு வெறுப்புகள், மனப்பாங்குகள். நாங்க ஒழுக்கத்தை அளக்கலாம். ஒருவர் கதைக்கின்ற விதம், ஒழுக்கம், ஆளுமை பண்புகள், அறிவாற்றல், மனவெழுச்சி பண்புகள், ஒருடைய உளத்திலே இயக்குகின்ற திறன்கள், படம் வரைகின்ற திறன்கள், சித்திரம் வரைகின்ற திறன், ஒரு சித்திரத்தை வரைதல், பாடுதல், குரல் வளத்தை பயன்படுத்தி பாடுகின்ற நடனம் எடுப்பவர்கள், நடமாடும் திறன்கள், இவ்வாறு பல்வேறு விதமான இயல்புகள், பண்புக்கூறுகள் இருக்கின்றன. இந்த பண்புக்கூறுகளை சும்மா சொல்லாமா? அவர் ஒழுக்கம், நல்ல ஒழுக்கமானவர்,
ஒழுக்கமானவர் தான். ஆனா சும்மா சொல்லலாமா? அவர் கணிதம் தெரியுமா அவருக்கு நல்லா? அவர் கணிதத்திலே பாண்டித்தியம் பெற்றவர், நல்லா கணிதம் செய்வார். அப்படி சொல்லலாமா? கணிதத்திலே திறமையானவர் என்று சொல்லலாமா நாங்க வெறுமனே? சார் அந்த அவர் பார்த்துட்டு தான் சொல்ல அந்த பரீட்சையானும் சரி உண்டு. எந்த அளவிற்கு அவர் கணித மேதைங்கிறது சொல்லத்தானே வேணும். அளவீடு இருக்கத்தானே வேணும். என்ன ஒரு துறையில எந்த அளவுக்கு அவர் பாண்டித்தியம் பெற்றிருக்கிறார் என்பதை ஒரு நியமங்களுடன் ஒப்பிட்டு சொல்ல வேணும். என்ன அப்ப நாங்க 2 விதமான பண்பு கூறுகளை பற்றி காய்ச்சிங்க. ஒன்று என்ன? பௌதிக பௌதிக பண்புகளும் பண்புகள், மற்றது உளப்பண்பு. ரைட். அப்ப இதுக்கு அளவீட்டுல நாங்க என்ன செய்யறோம்? அளந்து எண்பெருமானம் வழங்குகின்றோம். மேசை நீளம் 4 அடி என்ன கொடுத்திருக்கிறோம்? எண்பெருமானம் பௌதிக பண்பு வந்து எண்பெருமானம் கொடுத்திருக்கிறோம். ஆகவே இங்க ஒரு பண்பு என்ன? நீளம் எனப்படுகின்ற பண்பு. இப்ப பார்ப்போம். விரைவு கவனிங்க. ஒரு அளவீடு ஏதாவது பண்பு கூறொன்ற எண்சார் விவரமாக பெறும் செயல்முறை தான் என்ன? இது பெறும் என்று போட்டிருக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். பெறும் என்று மாற்றி பிரிண்ட் எடுக்குள்ள மாற்றிக்கொள்ளுங்க. பெறும் செயல்முறை தான் என்ன? அளவீடு. இப்ப எண் ரீதியா அளக்கிறதுக்கு 3 விடயங்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஒன்று என்ன? பண்பு. அளவீட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய பண்பு. பண்பு. அப்ப ஏதாவது இப்பதான் பண்பை பத்தி கழிச்சோம். 2வது அளவீட்டு கருவி. அளவீட்டு கருவிக்கு உதாரணம் சொல்லுவோம் பார்ப்போம். ஒரு ஆள் எல்லாரும் கதைக்கணும் டிஸ்கஷன்ல சொல்லுங்க. அளவீட்டு கருவிக்கு உதாரணம் சொல்லுங்க. இருக்கிறீங்க யாரு? தூக்கம் போயிட்டா நோம்போட? எல்லாரும் தூங்கிட்டீங்களா? சார் அது உயரம் அகலாதா சார் நீளம்? மீட்டர் கோல். ஓ வெரி குட். ரைட். 1 மீட்டர் கோல். வேற அஸ்னா சொல்லுங்க. அஸ்னா வேற என்ன அளவீட்டு கருவிகள்? அளவு நாடா. அளவு நாடா. வேற என்ன விளக்கு கிளியர்லாமே? அளவு நாடா. வேற என்ன சொன்னீங்க? சொல்லுங்க. ரைட். அளவு நாடா, தராசு, துணிவை அளப்பதற்கு பயன்படுத்துகிற தராசு, வெப்பநிலையை அளப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற வெப்பமானிகள். வெப்பநிலை அளக்கிறது வெப்பமானி பயன்படுத்துகிறோம். வோல்டேஜ் அளக்கிறது வோல்ட் மானி. மின்னோட்டத்தை அளக்கிறதுக்கு அம்பியர் மானி. அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு கருவியல் இருக்குண்ணே. அளக்கிறதுக்கு கருவியல் இருக்கா இல்லையா? இருக்குது. அப்போ உள பண்புகளை அளக்கிறது உரிய கருவி என்ன? நீளத்தை அளவு நாடாவில் அளக்கலாம். சொல்லுங்க. நடத்தைகள். நடத்தை ஒரு கருவியா? சார் இந்த பாடறிவு திறன்கள் மனப்பாங்க சார். அது கருவி அல்ல. நோ. திறமை. பரீட்சை. விரைவா சொல்லணும். கருவி பரீட்சை சார். பரீட்சை வினாத்தாள் ஒரு கருவி. அதான் டூல். அளவீட்டு கருவின்ற பரீட்சை வினாத்தாள். செவ்வை பார்க்கும் பட்டியல் ஒரு அளவீட்டு கருவி. செக்லிஸ்ட். என்னென்ன வேலைகளை மாணவர் செய்திருக்கிறார்கள். அளவீட்டு கருவி. நேர்காணலுக்கு பயன்படுத்தப்படுகின்ற இன்டர்வியூ படிவம். வினாக்கொத்து கொஸ்டினையா ஒரு அளவீட்டு கருவி.
கணிப்பீட்டுக்காக தயாரிக்கப்படுகின்ற நியதிகளுடன் கூடிய ஒரு படிவம் ஒரு கணிப்பீட்டு கருவி. ஆகவே இப்ப உங்களுக்கு உளப்பண்பு அளக்கிற கருவி பௌதிக சார் கொஞ்சம் இருங்க பண்புகளோட சார், நோட் பண்ணி கொள்ளவா? நோட் பண்ணு. நான் தான் சொன்னேன் முக்கியமான விஷயங்களை எல்லாத்தையும் நோட்ஸ் நோட் பண்ணிக்கணும். ரைட், ஓகே. அடுத்து எண்ணொழுங்குன்னா சார் உலப்பண்பு அளக்கும் கருவி என்ன சார்? உளப்பண்பு அளக்கிறதுக்கு கருவி வந்து என்ன? எக்ஸாம் பேப்பர் என்ன? பரீட்சை பரீட்சை வினாத்தா, செவ்வாய் பார்க்கும் பட்டியல், செக்லிஸ்ட், வினாக்கொத்து, நேர்காணலுக்கான படிவம், வினாக்களுடன் கூடிய ஒரு படிவம், ஒழுக்கத்தை அளக்கிறதுக்காக சில பண்புகளை எழுதி அங்க லைக்கர்ட் அல்லது தேர்ஸ்டன் ஸ்கேல போட்டு விருப்பம், மிகவும் விருப்பம், நன்று, மிக நன்று, குறைவு, மிக குறைவு கொண்டு ஸ்கேல் போடுறது. இதெல்லாம் ஒரு வடிவத்துக்கு ஃபோம் வடிவம், ஒரு படிவ வடிவத்துக்கு மாற்றுவமாக இருந்தால் அவையெல்லாம் கருவிகளாக வரும். இப்ப கேட்கிறேன், ஒரு அளவீட்டு கருவியிலே முக்கியமான இன்னொரு விடயம் இருக்கிறது. என்ன? அளவு நாடாவில் என்ன இருக்கிறது? அளவு இல்லையா? சென்டிமீட்டர் இல்லையா? அப்ப என்ன இருக்கணும்? அளவீட்டு கருவியில் இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அலகொண்டு இருக்க வேண்டிய யூனிட். பரீட்சை வினாத்தாள் என்ன அலகு இருக்குது? என்ன அலகு? புள்ளிகள். புள்ளி. வெரி குட், எக்ஸலென்ட் ஆன்சர். மிகச்சரியான விடை புள்ளி என்பதுதான் விடை. அலகு வந்து புள்ளி. வெரி குட். இப்ப சொல்லுங்க, அளவீட்டு கருவி பற்றி ஒரு ஒரு விளக்கம் பெற்றிருப்பீர்கள். அடுத்தது எண்ணொழுங்கு என்பது எண்பெருமானம். ஒரு பிள்ளையுடைய உயரம் 5 அடி என்றால் 4 அடி என்றால் 4 அடி என்பது அலகு. அளப்பதற்கு அளவீட்டு கருவியா நாடாவை பயன்படுத்துகின்றோம். அதுல அலகு வந்து அடி, சென்டிமீட்டர். எண்பெருமானம் வந்து 4 அடி அல்லது 120 சென்டிமீட்டர் போன்ற. இதே இப்ப உங்களுக்கு அளவீடு என்னன்னு விளங்கிட்டா? கல்வி அளவீடு. சரி, கல்வி பத்தி கதைச்சா நான் மீதியா கதைக்கலாம் விரைவா. அந்த கல்வி செயல்களோடு தொடர்பான பல்வேறு பண்புகள் அளக்கிறது. ஓ, வெரி குட், ரைட், எக்ஸலன்ட். கல்வியோட என்னென்ன விடயங்கள் தொடர்பாக இருக்கிறதோ அத்துணை விடயங்களையும் அளப்பது கல்வி அளவீடு. கல்வி அளவீடு என்பது ஒரு எவ்வகையான அளவீடு? எதனை அளக்கிறோம்? கல்வி அளவீட்டில் எது அளக்கப்படுகிறது? மேசையினுடைய நீளத்தை போல் மீட்டரில் அளக்கின்றோமா? ஒரு பிள்ளையினுடைய கணித அறிவு 10 கிலோ என்று சொல்லலாமா? இல்ல சார், மாணவர்களுடைய அடைவு, அவங்களோட திறமை. அது என்ன அளவு? அது என்ன உண்மையாகவே கல்வி அளவீடு என்பது என்ன அளவீடு? அது எதனை அடிப்படையாக கொண்டு அளக்கிறோம்? மாணவருடைய என்ன ஆற்றல்? கல்வி கர்மங்கள். உள ஆற்றல். உள்ளத்திலே காணப்படுகின்ற அவருடைய திறன், உள ஆற்றல். எது? உள ஆற்றலைத்தான் நாங்கள் அளவிட போகின்றோம். என்ன ஆற்றலை? உள ஆற்றலை அளவிடலை சார். இந்த உள ஆற்றலுக்குள்ளதான் மாணவர்களுடைய நாங்கள் பிறகு படிக்க போற அறிவாற்றல் எனப்படுகின்ற விடயம் வருகிறது. மனவெழுச்சி எனப்படுகின்ற ஆற்றல் வருகின்றது. உள இயக்க பண்புகள் எனப்படுகின்ற விடயம் வருகின்றது. சமூக பண்புகள் தொடர்பான விடயங்கள் வருகின்றது.
இறுதியாக ஆளுமை பண்புகள் வருகின்றது. இவையெல்லாம் ஒரு மனிதனுடைய உள ஆற்றல், மென்டல் எபிலிட்டி, மென்டல் ப்ரோசஸ், உள செயல்முறைகள் பற்றிய அளவீடாகத்தான் இந்த கல்வி அளவீடு அமைகிறது. இது ஒரு பௌதிக அளவீடு அல்ல என்பது விளங்க வேண்டும். கல்வி தொடர்புடைய எது ஆழ்ந்தாலும் அது கல்வி அளவீடு என்று சொல்றோம். கல்வி அளவீட்டுல முக்கியத்துவம் அடைவது என்னவென்றால் பேறுகள், கற்றல் பேறுகள், லேர்னிங் அவுட்கம். இந்த சொல் இலங்கையிலே மிக நீண்ட காலத்துக்கு முன்னர் அறிமுகப்படுத்தப்படாத சொல்லாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னர் இவை என்னன்னு சொன்னாங்க? நோக்கங்கள் என்று தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நோக்கங்களை மாணவர் அடைய வேண்டும். நான் பிறகு நோக்கங்களுக்கும் கற்றல் பேறுகளுக்கும் என்ன வேறுபாடு என்பதை அடுத்தடுத்த கட்டங்களில் நாங்கள் பார்த்து கொள்கிறோம். இதனை நோக்குகின்ற போது மாணவர்களுடைய கற்றல் பேறுகள், கற்றலின் விளைவாக மாணவர்கள் அடைந்து கொள்கின்ற விடயங்களை தான் நாங்கள் என்னென்று கூறுகின்றோம்? கற்றல் பேறுகள், லேர்னிங் அவுட்கம் என்று கூறுகின்றோம். நாங்கள் பிறகு ஒவ்வொன்றா பார்ப்போம். டோன்ட் வரி, நாங்கள் மிச்சம் ஆழமாக படிச்சு கொள்வோம். இந்த அடிப்படையிலே பார்க்கின்ற போது மாணவருடைய பல்வேறு பண்புகளை நாங்கள் கல்வி அளவீட்டினோடு அளக்கின்றோம். எனவே கல்வி அளவீடு மாணவர்களுடைய அடைவு தொடர்பாக எங்களுக்கு பல்வேறு விடயங்களை எடுத்து இயம்புகின்றது. இதனை நோக்குகின்ற போது கல்வி அளவீட்டுடன் மாணவர் அடைவு அளக்கப்படுவது மாத்திரமல்லாமல் மேலும் சில விடயங்களும் கல்வி அளவீட்டில் அடக்கப்படுகின்றன. கலை திட்டம், இதை பத்தி சொல்லுங்க விரைவா. கலை திட்டத்தை அளக்கலாமா? நாம் கலை திட்டம் அளக்கப்பட முடியுமா? என்ன அமைதியா இருக்கிறீங்க? ஒரு ஆள் கதைக்கிறீங்க, மற்றாக்கள் அமைதி பண்றீங்க. டிஸ்கஷனா இருந்தா அடிபுடிப்படணும். சில வகுப்புகள் நடக்கும் கூட எபெக்ஸ்ல தாங்க முடியாத அளவுக்கு அடிப்பிடிப்பாட்டு கொள்வாங்க. அது அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு ஆகியமெல்லாம் போகும். நீங்களும் அந்த மட்டத்துக்கு வரணும். சொல்லுங்க, விரைவா சொல்லணும். நிறைய விஷயங்கள் கலைத்திட்டத்தை அளவிடலாம் சார். கலைத்திட்டம் பறந்துபட்ட 2007ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தினாங்க, 97 அறிமுகப்படுத்தினாங்க, 2003ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தினாங்க, 2007ஆம் ஆண்டு ஒரு கலைத்திட்டம், 2001ஆம் ஆண்டு, இப்படி சில சில மாற்றங்களோட 2015 இறுதியாக கலைத்திட்டம். இந்த கலைத்திட்டம் மதிப்பிடப்படுகிறது ஏனென்றால் அளக்கப்படுகின்றது எந்த அளவுக்கு இந்த கலைத்திட்டம் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு கலைத்திட்டத்தை அளவிடலாம். கலைத்திட்டம் எப்படி எப்படி எங்கெங்க நடைமுறைப்படுத்தப்பட்டது, இதுல என்னென்ன பாடங்கள், இந்த விடயங்களை அளக்கலாம். இந்த கலைத்திட்டம் எவ்வளவு வினைத்திறனாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. கரிக்குலம் 2015ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட கலைத்திட்டத்தினுடைய அறிமுகம் விளைவாக எவ்வாறு வினைத்திறனாக மாணவர்களை சென்றடைந்திருக்கிறது, நாட்டுக்கு எவ்வளவு பிரயோசனமாக இருந்திருக்கிறது, அது அளக்கப்படும். ஒரு ஆசிரியர் மாணவர்கள் திறன்களை நீங்கள் அளக்கின்றீர்கள், ஆசிரியருடைய திறன்களும் அளக்கப்படுகிறது. மாணவருடைய திறன்கள் மாத்திரமல்ல, ஆசிரியர் அளக்கப்படும். ஏற்றுக்கொள்ளுங்களா? ஆசிரியருடைய திறன்களும் அளக்கப்படுகிறது. ஓகே. அடுத்ததாக கல்வி வேலை திட்டங்களை அளத்தல். நான் ஒரு 2 நிமிடம் தான். இந்த கல்வி வேலை திட்டங்கள் தொடர்பாக இதில் காலேஜ் எஜுகேஷன் ஆகல் இருக்கிறீங்க, உங்களுக்கு 2 நிமிடம் நீங்கள் கதைச்சா தான் அடுத்த இதை தொடரலாம். இந்த கல்வி வேலை திட்டங்கள் சம்பந்தமாக உங்களோட அபிப்பிராயங்களை 2 நிமிடம் யோசிச்சு நீங்கள் உங்களோட ஃபோன்லைன் தேடலாம். கல்வி வேலைகள், கல்வி செயற்திட்டங்கள், எஜுகேஷன் ப்ராஜெக்ட், இதில் வெற்றி அளக்கிற சம்பந்தமாக உங்களோட கருத்து சொல்லணும். பாப்பமா 2 நிமிடம். உங்களுக்குள்ள கலந்துரை ஆடியோ எப்படியோ நீங்க அடிச்சு பிடிச்சி நீங்க செய்யலாம். விரைவா செய்யணும், அதான் முக்கியம். டைம் உள்ள உரிய பாடங்களை முடிச்சிடும். சொல்லுங்க.
சொல்லுங்க, கல்வி சேர்த்து யோசிங்க. கலை திட்டத்தை பத்தி கதைச்சேன். இலங்கையில் அறிமுகப்படுகின்ற காலம் கலை திட்டம், அதை அளவீடு செய்யலாம். எந்த அளவுக்கு இந்த கலை திட்டம் கற்பிக்கப்படுகின்றது என்னங்கிறத, அதே மாதிரி வினைத்திறன் எவ்வளவு வினைத்திறனாக இது அடையப்பட்டிருக்கிறது, சிறந்ததா இல்லையாங்கிறது செய்யலாம்னு சொன்னோம். ஆசிரியர்களால் எவ்வளவு வினைத்திறனாக கற்பிச்சிருக்கிறார், தன் பாடங்களை முடித்திருக்கிறார், இவருடைய அடைவு என்ன, மாணவர்கள் இவரும் கற்றல் கற்பித்தனூடாக பெற்றுக்கொண்ட அடைவு, அதெல்லாம் ஆசிரியர் பற்றி அவர் என்னென்ன வேலை செய்திருக்கிறார் பாடசாலையில, அவருடைய பங்களிப்புகள் என்னங்கிறத அளக்கலாம். அது எப்ரைசல் சொல்லுவோம், தயாரிப்பு. அதெல்லாம் சும்மா வினைத்திறன் நாம நடக்குது இலங்கையில. ஆகவே இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, உங்களோட நான் கதைக்கிறதோட நீங்க கதைக்கிற கூட இருக்கும். அப்பதான் கிளாஸ் நல்லா இன்ட்ரெஸ்ட் ஆയിരിக்கும். சொல்லுங்க, எல்லாரும் கதைக்கும். இத்திர போயிருக்கும், நோம்பு ஆரம் தானே. நான் பேர் சொல்லாம சொல்லணும். சொல்லுங்க, என்ன கல்வி சேர்த்துட்டங்கள் சொல்லுங்க. நான் கதைக்கிற கேக்குதா? சார் கேக்குது சார். கேட்டா கதைக்கணும். மற்றாக்கள் ஒரு ஆள் கதைக்காம எல்லாரும் கதைச்சா தான் நித்திர போகாம இருக்கும். நோம்பு ஆளுங்க நோம்புல சாறு கழிப்பு இல்லாம தூங்காம கூட கொஞ்சம் தூக்கம் போயிடும். என்ன கதைச்சா தூக்கம் கொஞ்சம் குறையும். சொல்லுங்க, என்ன பாப்போம். ப்ரொஜெக்ட் சார், இந்த பாடசாலை மட்டத்திலான கல்வி திட்டங்கள். கல்வி சேர்த்துட்டங்கள் அது ஒரு உதாரணம் சொல்லலாம். வேற என்ன சேர்த்துட்டம் இருக்குது இலங்கையில? நீங்க கல்விப்புலத்துல டீச்சரா இருக்கிறாங்கிறதுக்கு நான் கேட்கல எவ்வளவு காலம் என்னங்கிறது நிறைய பேக்ரவுண்ட் தெரியணும். குயிக்கா சொல்லணும். இது இதுல காலத்தை கடத்திலாங்க நிறைய விடயங்கள் இருக்கு. கல்வி அமைச்சாலும் நடைமுறைப்படுத்தப்பட சேர்த்துனா, கல்வி அமைச்சாலும் நடைமுறைப்படுத்த சேர்த்துனாங்க. சில ப்ராஜெக்ட் இருக்கு சார். டீச்சர்ஸ்மாருக்கு வந்து இப்ப அந்த புதிய கற்பித்தல் முறைகளை பத்தி சத்தம் போட்டு கதைங்க. சத்தம் கொஞ்சம் குறைவா இருக்கு. டீச்சர்ஸ்மாருக்கு வந்து அந்த புதிய கற்பித்தல் முறைகளை வந்து மேம்படுத்துறதுக்கான பயிற்சிகள் வந்து அளிக்கப்படுது நிறைய டீச்சர்ஸ். அது பயிற்சி வகுப்புகள் ஓகே, நீங்க சொன்னது சரி, அதை ஏற்றுக்கொள்ற சின்ன ஒரு மாற்றம் இருக்குது. அந்த அந்த பயிற்சி வகுப்பு வருது. ஆசிரியர் வான்மை விருத்தி சார். அந்த வான்மை விருத்திக்கு ஃபண்ட் பண்றதுக்கு இலங்கையில 2 ப்ராஜெக்ட் இருந்தது. முதல் வந்து செம், செகண்டரி எஜுகேஷன் மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட், செம்ப்னு சொல்வாரு. இடைநிலை கல்வி நவீனமயப்படுத்தல் சேர்த்துட்டான். இப்ப அதுக்கு பதிலாக அமைச்சு பதிலாக இன்னொரு செம் செகண்டரி இந்த வெச்சத்தால இப்ப செம்பை மாத்தி பிரைமரியை சேர்த்து ஒரு சேர்த்திட்டம் செய்கிறாங்க. பாடசாலையில் இருக்கிற ஆக்களுக்கு பின்புலம் தெரியாம படிக்கிறார். வெரி குட். சந்தோஷமா இருக்கு. குறைஞ்சது 1-2 பேராச்சும் இதுல தெரிஞ்சு இருக்கிறீங்க பாடசாலை படிக்கிறாங்க. ஜெம் மற்ற சொல்லட்டும். குயிக்கா சொல்லுங்கம்மா. இருக்கிற ஒரு ஆள் தான் இருக்கிறீங்களா? பேர் சொல்லி கூப்பிடுவா. நான் என்ன ஜெம்முண்டா என்ன இல்லையா? மற்றாக்கள் பாப்போம். பேர் சொன்னதான் சரி. விலை சஃப்ரியா, General Education Modernization Project. வெரி குட். ஜெனரல் எஜுகேஷன் மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட், எக்ஸலன்ட். ஓகே, இது கீழதான் நடக்கிறது. இப்ப இந்த இன்னொரு செயற்திட்டம் யூனிசெஃபால் நடத்தப்பட்டது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கிறது தெரியாது. மிக நீண்ட நாளைக்கு நாங்க ஸ்கூல்ல இருக்கிற காலத்துல செஞ்சாங்க. கொண்டு வந்து யூனிசெஃபால கெச்சாப் ப்ராஜெக்ட், பற்றிப்பல் கல்வி, இடைவிலைய மாணவர்களுக்கு பற்றிப்பல் கல்வி செயற்திட்டம் செஞ்சு அவர்களை கொண்டாந்து பின்னங்களை வகுப்பு நடத்தி அவர்களை நோமலாக அந்தந்த தரங்களில் இணைச்சுடுறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள்.
இந்த வெற்றி தோல்வி அளக்கப்படணுமா இல்லையா? இதனுடைய வெற்றி தோல்விகள் அளக்கப்பட வேண்டுமா இல்லையா? அளக்கப்பட வேண்டும் சார். அது எல்லாம் ஒரு இதுக்குள்ள அளவீட்டுக்குள்ள வரும். ஓகே ரைட். அப்ப அது உங்களுக்கு தெரியும். இப்ப அடுத்தாவ கல்வி அளவீட்டுல இந்த 4 விடயங்களும் இது போன்ற இன்னும் பல விடயங்கள் அளக்கப்படலாம். இதுல கல்வி அளவீட்டை பொறுத்த வரையில மாணவரை மையமாக கொண்டு கருதுகின்ற போது இந்த அளவீட்டினுடைய பொறுப்புதார் யார்? ஆசிரியர் தான் சார். ஆசிரியர். யாரு? ஆசிரியர் தான் இதுக்கு பொறுப்பு. யாரு பொறுப்பு? ஆசிரியர் பொறுப்பு. ஓகே சரி. இப்ப பாப்போம் கல்வி அளவீட்டுல பயன்படுத்தப்படும் உபகரணங்கள். நான் பாருங்க என்ன உபகரணங்கள்? அதுல சார் பரீட்சை பரீட்சை வினாத்தாள் எல்லாம் சொல்லிட்டது. இதெல்லாம் என்ன அளவீட்டுக்காக பயன்படுத்தப்படுகின்ற உபகரணங்களாக இருக்கிறது. ஓகே. இப்ப இந்த கருவிகள் இல்ல இருக்கிற சிக்கல் இழப்ப கதப்பம் இது சாதாரண பௌதீகவியல் அளவீட்டுல எங்களுக்கு சிக்கல் குறைவு. ஆனா கல்வி அளவீட்டை பொறுத்தவரையில பாரிய சவால் இருக்கிறது. என்னென்னத்தை நாம டிஸ்கஸ் பண்ணுவோம், நீங்க கதைக்க போறீங்க. இப்ப பார்ப்போம் கல்வி அளவீட்டுல முக்கியத்துவம் பெற விடயங்கள் என்ன. முதலாவது என்ன? மாணவர் அடைவு. இரண்டாவது அறிவு. மூணாவது திறமை. நாலாவது மனப்பாங்கு. அப்ப இதுல இது எல்லாத்தையும் கருதுகின்ற போது இதுல முக்கியத்துவம் பெறுறது எது? முக்கியத்துவம் பெறுவது பரீட்சை. கூட நாங்க எதை கலைக்கிறோம்? எங்களை நாட்டை பொறுத்தவரை பரீட்சை. எங்களை நாட்டை பொறுத்தவரை பரீட்சை. வெரி குட். பரீட்சை தான் நாங்க அளவீடுக்கு வேற வழி இல்லையே. எங்களுக்கு பிள்ளைகளை அளக்கிறதுக்கு வேற மருந்து கிடையாது. இப்ப நாங்க வேற ஒரு கல்ச்சருக்கு போயிருக்கிறோம். அதை பத்தி நாங்க பார்ப்போம். ஓகே. இப்ப நான் சொன்னேன் பாருங்க, இதை விட கேள்வி கொத்து, வினா கொத்து, கேள்வி கொத்து, மற்றது மனப்பாங்கு பிரமாணங்கள், லைக்கர்ட், தேர்ஸ்டன் அளவு திட்டங்கள், செக்லிஸ்ட், ஒப்சர்வேஷன் இது அல்லது செக்லிஸ்ட்னு சொல்வார்கள். சமூகமான சோதனைகள். சமூகமான சோதனைகள் பற்றி பெருசா இதுல இல்லை. நான் கொஞ்சம் கதைச்சு விடுவேன். நீங்க தேடி சில ஒப்படைகள் செய்ய வேண்டி வரும். சமூகமான சோதனைகள் எனப்படுகிற சோதனைகள் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் போன்ற பரீட்சை உபகரணங்கள் கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஓகே. இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகிக்கும் நினைக்கிறேன். இப்ப வருவோம் கணிப்பீடு என்றால் என்ன. அடுத்த விஷயம். இது ஒரு பெரிய பரந்துபட்ட கரு. இன்னும் நிறைய கதை கிடைக்கணும். இப்ப நான் ஒன்றும் கதைக்கல. கணிப்பீடுண்டா என்னன்னு சொல்லுங்க. இது சும்மா சொல்லப்படா, வரையில கணக்கு சொல்லப்படா. நோட்ஸை பார்த்து அது நீங்க தேவையில்லை. நோட்ஸை பார்த்து சொல்லாம கூட அனுபவத்தை வச்சு சொல்லணும். கடந்த கால அனுபவங்கள், கற்றல ஏற்பட்ட அனுபவங்களை வச்சு கூட சொல்லணும். சொல்லுங்க. கணிப்பீடு என்றால் என்ன? கொலிஜாக்கள் ஒன்றும் படிக்கல. ஒரேக்கு என்ன படிக்கலையா கொலிஜில? சொல்லுங்க. குயிக் அடுக்கணுமே. சின்ன சத்தம் பதில் இல்லை. சார் நாங்க ஒரு மதிப்பீட்டை மாணவர்களோட அடைவு மட்டம் பார்க்கணும். ரிப்பீட் பண்ணுங்க. மாணவர்களோட கற்றல் செயற்பாடுகள்ல அடைவு மட்டம் எவ்வளவு ஈக்குறன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது மதிப்பீடா இருக்கும் நினைக்கிறேன். என்ன அடைவு மட்டம் என்னவா இருக்கும் என்று இறுதி தீர்ப்பளிக்கிறது மதிப்பீடு. மதிப்பீடா இருக்கும். கற்றல் செயற்பாடுகள்ல அவங்களை எப்படி அந்த இதை வெளிப்படுத்துறேன்னு சொல்லிருக்காங்க. ஓகே பாப்போம். மற்ற கதைக்கணும். கதை காட்டி படிக்கலாம். என்னட்ட படிக்க மாட்டீங்க. நோட்ஸ் உண்டா நோட்ஸை வாசிங்க. சோதனை எழுதுண்டா எழுதுங்க. ஆனா படிக்கணும் விளங்கணும்டா எனக்கு என்னோட கதைங்க. அவ்வளோ மாணவர்களோட அறிவு திறன் மனப்பாங்குகளை அளவிடுறது. அறிவு திறன் அது கற்றல் பேர். என்ன பேரை பற்றி கதை லேர்னிங் அவுட்கம். அறிவு திறன் மனப்பாங்க வச்சு மையமாக கொண்டு எழுதுறது கற்றல் பேர்கள். ஓகே. ஒரு மதிப்பீடு அல்லது ஒரு சரியான தீர்வை வந்து கணிக்கிறதுக்கு வந்து துல்லியமாக இல்லாம ஒரு தோராயமாக மதிக்கிற ஒரு விஷயம் கணிப்பீடாக எடுக்கலாமா சார்?
பாப்பா என்னடா ஒரு பாடசாலை ஆசிரியருக்கு கணிப்பீடு என்னன்னு தெரியாட்டி ரொம்ப கஷ்டமா இருக்கு மாணவர்களை கற்பிக்கிறது. அதனால அதை பற்றி சார் ஒரு இப்ப நான் சொல்லுங்க. சார் இந்த அறிவுத்திறன் மனப்பாங்குல சார் நாங்க இந்த கணிப்பிட்டு அதை ஆவணப்படுத்துறது தானே, இல்லை இல்லை அளவிட்டு ஆவணப்படுத்த. இல்லை இல்லை சரி. அது நீங்க என்னடா அதான் என்னடா நாங்க அந்த எங்களோட புரிதல்கள் எப்படி இருக்கின்றா பாடசாலையில் ஆவணப்படுத்தலும் புள்ளி வளங்களை தான் நாங்கள் பழக்கப்பட்டுக்கிறோம். பிழை இல்லை என்ற எங்களோட பழக்கம் அப்படி. அதான் நான் சகரு கிளம்பி சகர் செஞ்சுட்டு ஒரு ஆளோட பேசி கொண்டு வந்தேன். அவர் மேசன், அவர் மிக ஒரு கீன் சரியான கல்வியில். அவர் போய் என்ன செஞ்சிருக்காரு எனக்கு வெக்கமாக சொல்றதுக்கு, அவர் ஒரு மேத்ஸ் படிப்பிச்சிருக்கார். அவர் நல்லா படித்த படித்த மேசன். அவர் கொஞ்சம் குவாலிஃபை நல்ல தரமான ஒரு இன்ஜினியருக்கு தான் அந்த அளவுக்கு வீடு கட்டுறதுல எக்ஸ்பர்ட். பட் அவர் போய் ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறார், மேத்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் ப்ராஜெக்ட். அவர் போய் கோணத்தில் முக்கியத்துவம் என்ன, இலக்கங்களில் முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி அவர் நிறைய விஷயங்களை பெற்றோரை கூப்பிட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு ஒரு படிப்பிச்சு ஒரு சேர்த்துட்டு மட்டும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறார். அன்றைக்கு இந்த 3 நேரம் எடுத்தார். சாருக்கு பிறகு வாங்க வர இதுன்ட்டு போய் வச்சுட்டு திருப்பி நான் ஸ்கூலுக்கு போயிட்டு திருப்பியும் எடுத்தார் கூட கிளாஸுக்கு முதல். அந்த அளவுக்கு நான் நிலைமை இருக்குது. ஏனெண்டா கணிப்பீடு அப்போ வேற யாருக்கும் கூட அபிப்பிராயங்கள் இல்லைன்னா நான் கணிப்பீட்டுக்கு போகலாம். இந்த கணிப்பீடு முக்கியமானது. இன்னொன்று சார் சொல்லவா? சொல்லுங்க சார். இந்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையிலான ஒரு தொடர்பாடல் செயல்முறை. மாணவர்களுக்கும் ஆசிரியருக்குமா தொடர்பாடல் செயல்முறையா? இப்ப நான் ஒன்று கேட்கட்டா, நீங்க இப்ப சரி நான் வச்சுக்கொள்ள உதாரணம், கோல் அடிக்கிற ஒரு ஆளுக்கு களம்பு போகணும். அப்போ ஒரு 10 பிள்ளைகள் வலிக்கிடுது, பஸ்ஸில் போறதுக்கு வலிக்கிடுறாங்க. அவங்களோட நோக்கம் என்ன? எங்க போய் சென்றடையணும்? களம்புக்கு போகணும். களம்புக்கு போறதுக்கு அவங்களுக்கு என்ன வேணும்? அவங்க வாழ்க்கையிலே போகல, அவங்க என்னத்தை பெற்றுக்கொள்ளணும்? அறிவை பெறணுமா இல்லையா? அதாவது கொழும்பு போற பயணப்பாதை தொடர்பான அறிவு வேணுமா இல்லையா? அறிவு வேணும். ஓகே ரைட், அறிவை பெற்றுக்கொள்ளணும். 2வது என்ன வேணும்? மனப்பாங்கு வேணும். என்ன மனப்பாங்கு? போறதுக்கு அவங்களுக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். தயார் நிலை வேண்டும், தைரியம் வேண்டும். இல்லாட்டி போகலாமா? தைரியம் இல்லாட்டி போகலாமா? அப்ப முன் வரணும். வந்தா அதுக்கப்புறம் என்ன வேணும்? அறிவை வளர்த்து கொண்டாங்க, தைரியத்தை வளர்த்து கொண்டாங்க. இப்ப 3வது செயற்படணும், திறனை வளர்த்து கொள்ளும். பஸ்ஸில் வர்ற, எந்த பஸ்ஸில் வர்ற, எப்படி எடுக்கிற, டிக்கெட் எடுக்கிற, ஆறு எவர் இருக்கிற திறன், எப்படி இருக்கிற, பேக்கேஜை கொண்டு எங்க வைக்கணுங்கிற ஸ்கில்லை வளர்த்து கொள்ளணும். பஸ்ஸில் டிராவல் பண்றதுக்கு ஒரு சில விடயங்கள் இருக்கிறது. எப்படி ஏறுற, எதால ஏறுற, எதால இறங்குற. எங்களுக்கு முன் கேட்டால ஏறக்கூடாதுன்னு தெரியாதே, படிப்பிக்கலையே. 2 கேட்டாலையும் ஏறலாம். பின் கேட்டால ஏறி முன் கேட்டாலா இறங்கணும். டோர், ஃப்ரண்ட் டோர் அண்ட் பேக் டோர். பேக் டோரால் ஏறி ஃப்ரண்ட் டோரால் இறங்கணும். அப்படி தெரியாது எங்களுக்கு. அப்படி ஒரு சப்ஜெக்டே இல்லை எங்கள்கிட்ட. எந்த டோரால் இறங்கினா ஜன்னல் வழியாகவும் ஏறலாம்னு நாங்கள் படிச்சிருக்கிறோம். ஃப்ளைட், அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இப்போ கணிப்பீடுன்னு சொல்றது, இதில் 10 பேரும் இண்டிபெண்டாக போகிறாங்க. அவங்களுக்கு டார்கெட் கொடுத்தாச்சு, ஒரு சின்ன மேனுவல் கொடுத்துருக்கிறீங்க எப்படி போகிறோன்னு, அதை முதல் விளங்கப்படுத்திருக்கிறீங்க. அறிவு. இப்போ அவங்களுக்கு தைரியத்தை விட்டுறீங்க, நீங்கள் போகலாம், பயப்பட தேவையில்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும், மொழி தெரியும், நீங்கள் எப்படித்தான்னு சொல்லி மன தைரியம் வரவழைக்கப்படுகிறது. மனப்பாங்கு விருத்தி அடைகிறது திறன். போகிறாங்க. எதால் போகிற ரூட் மேப்பை வாசிக்கிற திறன், வாசித்து ஏறுறது, ஏறி எழுந்த இடத்துல இறங்கணும், இதில் இது செய்வாங்க, இல்லாட்டி வேறு இடத்துக்கு போய் போகிறோம்னா இது எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் ஆகிட்டு அவங்க ஆற்றலை வளர்த்து கொண்டு போகிறாங்க. இப்படி போகின்ற போது 10 பேரும் தனித்தனியாக போகின்ற போது ஒரு நபர் ஷார்ட்கட்டில் போவார். அவர் போகிற பஸ் எடுத்து அவர் போவார். அல்லது அவர் வெஹிக்கிளில் போகிறாங்க, பைக்கில் போகிறாங்கன்னு, மோட்டார் பைசிக்கலில் போகக்குள்ள ரூட் மேப் எடுத்துகிட்டு போகக்குள்ள சிலர் வேகமாக பைக் ஓட்டுவாங்க, சிலர் ஸ்லோவாக ஓட்டுவாங்க, சிலர் போய் இடையால வேறொரு ஜங்ஷனால் திரும்புவாங்க. அப்போ இதெல்லாம் இப்படி தன்னை இலக்கு கொழும்பு சென்றடைதல் என்றால், இந்த இலக்கை அடைவதற்கு இவர்களுக்கு வழிகாட்டல் தேவை. இடையில நின்று வழிகாட்ட வேணும். இதால போங்க, இதால போகாதீங்க, இது பிள்ளையார் ரூட்ல போறீங்க, திரும்புங்க, நேர போங்க,
முன்னோக்கி போங்க, இந்த வழியால திரும்புங்க, இப்படி போங்கன்னு சொல்லி ஒரு ஆக்கள் வழிகாட்டி அவங்களுக்குரிய வாய்ப்புகளை கொடுத்து கொழும்பை சென்றடைய வைக்கிறார். ஆனா 10 நபர்களும் ஒரே விதமாக சென்றடைவார்களா? ஒரே நேரத்தில் சென்றடைவார்களா? ஒரே விதமாக சென்றடைவார்களா? இல்ல. வித்தியாசமான நேரம், சில நேரம் ரூட்டும் என்ன செய்யலாம், மாறுபடலாம். ஆனா பல வழிகள்ல அந்த 10 பேரும் போகலாம். ஆனால் இறுதி இலக்கு என்ன செய்யக்கூடாது, வந்து எல்லாம் ஒரே இடத்துல சேரணும். ஒரே இடத்துல சேரணும். அதே நேரம் மிக வினைத்திறனாக அந்த பயணம் அமைய வேண்டும் என்பதிலே அந்த வழிகாட்டுவர்கள் கண்ணு கருத்துமாக இருக்க வேண்டும். ஆனால் எல்லோரும் 10 மணிக்கு சரியாக வந்து அடைவார்கள் என்று எதிர்பார்த்தால் அது மாபெரும் தப்பு. ஏனென்றால் அந்த 10 பேருடைய ஆற்றலும் என்ன வேறுபடுகிறது. எனவே இந்த பயணத்தை சென்றடைவதற்காக, இந்த பேரை அடைவதற்காக இடையில் காட்டப்படுகின்ற வழிகாட்டல் இருக்கிறது தானே, அதுதான் கணிப்பு. அந்த வழிகாட்டலை மேற்கொள்வதற்காக செய்யப்படுகின்ற செயல்முறை அனைத்து செயற்பாடுகளும் கணிப்பீடாக அமையும். மாணவர் சரியாக பைசிக்கலை ஓட்டுகிறாரா, உரிய வேகத்தில் செல்கிறாரா, வீதி ஒழுங்குகளை படித்திருக்கிறாரா, வீதி ஒழுங்குகளை மீறுகிறாரா, எதிர்பார்த்ததை விட வேகமாக செல்கின்றாரா, எதிர்பார்த்த நேரத்தை விட மிக வினைத்திறனாக பயணிக்கின்றாரா, இடையில் இவருக்கின்ற தடங்கல்கள் என்ன, இவருடைய வலிவு என்ன, நலிவென்ன எனப்படுகின்ற சுருக்கமாக இவருடைய வலிவுகளையும் நலிவுகளையும் இனங்காணுகின்ற செயல்முறைதான் கணிப்பீடு. அதனூடான வழிகாட்டலை பெற்று அந்த வழிகாட்டலினூடாக இறுதியாக கொழும்பை சென்றடைகின்ற விடயம்தான் மதிப்பீடு. கற்றல் பேர் அடைந்து விட்டது என்பது பற்றிய தீர்ப்பு மதிப்பீடாக அமைகின்றது. அதனை அடைவதற்காக இடையிலே மேற்கொள்ளப்படுகின்ற அவருடைய முயற்சியின் விளைவுகளை நாங்கள் அவதானித்து அதனுடைய விளக்கங்களை பெற்றுக்கொள்வது கணிப்பீடு. இதனூடாக அவருக்கு வழிகாட்டல் வழங்கப்படுகிறது. எனவே வலிவு நலிவுகளை இனங்காணுகின்ற செயல்முறைதான். ஒரு வகுப்பிலே ஒரு மாணவனுக்கு வழங்கப்பட்ட டார்கெட் என்னவென்றால் ஒரு கட்டுரை வரைதல், ஒரு கைப்பணி பொருளை ஆக்குதல், ஒரு முக்கோணம் ஒன்றை அமைத்து அதன் கோணங்களை அமைத்தல், விஞ்ஞானத்திலே ஒரு பரிசோதனையை மேற்கொண்டு அதன் அவதானிப்புகளையும் முடிவுகளையும் பெறுதல், இவையெல்லாம் கற்றல் கற்பித்தல் செயல்முறையிலே உள்ள விடயங்கள். இதனை மாணவர்கள் அடைகின்றார்கள் என்பது கற்றல் பேராக எழுதப்படுகின்றது. ஒவ்வொரு கற்றல் பேரிலையும் பொதிந்துள்ள விடயங்கள் என்ன? அறிவு, மனப்பாங்கு, திறன். முதல் அறிவு மனப்பாங்கு திறன் என்பதை மாற்றி அறிவுத்திறன் மனப்பாங்கு என்று சொன்னார்கள். ஆனால் இப்போது அதை அறிவு மனப்பாங்கு திறன் என்று சொல்லுகிறார்கள். அதை அடைவதற்கு அவர்கள் பிராக்டிஸ் பண்ண வேண்டும். எனவே பிராக்டிஸினூட அவர்கள் தேர்ச்சிகளை அடைவார். பிறகு பார்ப்போம். இதை கேஷ் பண்ணி சொல்றாங்க. இப்ப கணிப்புன்னு என்ன விளங்கிட்டா? இப்ப நீங்க உங்களோட பாட ரீதியா ஒரு ஆளும் தான் கற்பிக்கிற பாடத்தில் ஒரு கணிப்பு அடுத்த பாடு இதை எல்லாரும் படிக்கிறீங்க. என்னத்தை படிக்கிறீங்கடா? நோட்ஸ் படிக்கிறீங்க, சோதனை எழுதுறீங்க. கொலேஜிலேயும் பெரும்பாலும் நடக்கிறது. நான் கொஞ்சம் வித்தியாசமாக அதை யோசிக்கிறேன். ஏன்னா இது காலேஜ் முடிஞ்ச ஆக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சான்றிதழ் வான்மேற்கு சான்றிதழ். ஓகே, ரைட், சொல்லுங்க. உதாரணம் இப்ப நான் வரலாறு பாட கற்பிக்கிறதுனால சார் அதுல இந்த நாடுகள் குறிக்கிறது, வரைபடம் வெரி குட். நல்ல ஒரு உதாரணம் எடுத்துருக்கு. இதை கணிப்பீட்டினூடாக சொல்லுங்க. நல்ல உதாரணம், மிக பொருத்தமான உதாரணம், மிக பொருத்தமான உதாரணம். அதுல முதல்ல அறிவு, அதை அறிந்து கொள்றது சார். முதல்ல என்னென்ன நாடுகள், அறிவு நீங்க கொடுக்குறீங்க. வாங்க, வெரி குட். நீங்க சொல்றீங்க இந்த அறிக்கை பாருங்க,
இதுல நாடுகள் என்னென்ன இடங்கள்ல இதுகள் இருக்கிறது, இது காண்டங்கள், இதுல இருக்கிற ஒவ்வொரு காண்டங்களையும் பாருங்க என்று ஒரு படம் ஒன்றை காட்டி இப்போ போர்ட்ல, ஸ்மார்ட் போர்ட்ல, மல்டிமீடியாவில் அல்லது படம் ஒன்றை ஒட்டி ஒவ்வொரு கண்டங்களையும் பற்றி மாணவரோட கலந்துரையாடி அவங்களோட அறிவை மேம்படுத்துறதுக்கு ஞாபக சக்தியினூடாக இப்ப ஞாபகம் வைத்துக் கொள்கிறார். இப்ப என்ன வந்திருக்கிறது அவர்களுக்கு? அவங்க அறிவு. அறிந்து கொள்றது. இப்ப இதை வெறுமனே மனனம் செய்த அறிவோடு இருக்கிறது. ஏற்றுக்கொள்ளுங்களா? இப்ப புதுசா வந்தாக இணைஞ்சு கொண்டவர் யார்? செல்வகுமார், செல்வகுமாரன், செல்வகுமாரன், பி செல்வகுமாரன். குட் மார்னிங். குட் மார்னிங். உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்க, லேட் ஆகி வந்திருக்கிறீங்க. ஓ சார், நான் நாவலபிட்டி சார். என்ன என்ன செய்றீங்க? நான் டீச்சிங் செய்கிறேன் சார். எங்க? பேராதீனி புத்திஸ்ட் காலேஜ் ஒன்று சார், சரி சுமண புத்திஸ்ட் காலேஜ். புத்திஸ்ட் காலேஜ். எங்க நீங்க உங்களோட என்ன குவாலிஃபிகேஷன் உங்களோட? சார் நான் ஏஎல் முடிச்சிருக்கேன் சார். ஏஎல் பெர்மனன்ட் டீச்சர் ஆகிருக்கீங்க? ஓ சார், பெர்மனன்ட் டீச்சர். ஏஎல் டீச்சிங்கா? ஓ சார். ஓகே, குட். எவ்வளோ காலம் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்? 4 years சார். 4 years, வெரி குட், எக்ஸலன்ட். நசீம் அக்ரம், சொல்லுங்க உங்களை பத்தி. நசீம் அக்ரம் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைஸ்லாம் சொல்லுங்க. சார் நான் ஹிதாயா பொலனர்வையில இருந்து. என்ன நான் டீச்சரா? ஓம் சார், பெட்டிகலோ காலேஜ்ல எத்தனையாம் ஆண்டு? 2016-18 பேட்ச் சார். அப்ப என்ன கோர்ஸ்? ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். என்ன தெரியுமா? ஹுசைன் சார் தெரியும் சார். ரைட், ஓகே. அதை பார்த்தேன். நான் பண்ணேன்னா அங்கே உங்களுக்கு நான் பாடம் எடுக்கல, நான் தெரியும். ஓம் சார், நல்லாவே தெரியும். சரி, இப்ப 4 வருஷமா அதை டீச் பண்றேன் சார். 4 வருஷம், மாஷா அல்லாஹ். ஓகே, ரைட், குட், வெரி குட். 4 வருஷமா டீச் பண்ணீங்க? ஓம் சார். போய் 2000 அவுட் ஆன 2019ல 21ல அப்பாயின்மெண்ட் கிடைச்சிட்டு சார். 20லயே கிடைச்சிட்டு. அப்ப நீங்க கடைசி பேட்ச் அங்க இருக்க வெற்றி ஓம் சார், ஓம் சார். லாஸ்ட் பேட்ச். ஓகே, ரைட், குட், ரைட், வெரி குட். சரி, இப்ப அப்ப கணிப்பீடு மதிப்பீடுன்னு சொல்றது பிள்ளைகளை என்ன செய்யறது? அவர்களை உரிய இடத்துக்கு கொண்டு செல்வதற்காக குறைந்த அடைவை மாணவர்கள் அத்தியாவசியமா அடைய வேண்டிய மட்டத்தை அடைய வேண்டும். குறைந்தது. ஏன்னா எல்லாரும் ஒரே மட்டத்தில் அடைவாங்களா? ஒரு ஒரு சித்திர பாட ஆசிரியர் அல்லது ஆசிரியை சித்திர பாடத்தை கற்றல் கற்பித்தல் செயல்முறையூடாக மாணவர்களுக்கு கற்க வழிப்படுத்துகின்ற போது எல்லோரும் ஒரே மட்டத்தில் அடைந்து கொள்வார்களா? இல்ல சார், அவங்கள தனியால் வேறுபாடு இருக்கு. அப்ப சித்திரம் என்பது ஆசிரியர்களால் விருத்தி செய்யப்படுகின்ற உண்டா? வழிகாட்டுதல் ஆசிரியர், அதை விருத்தி செய்யறது விருத்தி செய்யற மாணவரா? அப்ப கணிதத்துல 98 எடுக்கிற மாணவர், 99, 100 எடுக்கிற மாணவர்கள் விருத்தி செய்யப்பட்டவர்களா? கணித ஆற்றல் விருத்தி செய்யப்பட்டவர்களா? அவங்க பயிற்சிகள் மூலமா. அதுல நாங்க தவறு விடுற இடம் அங்க இருக்குது. என்னண்டா, ஒரு பிள்ளையினுடைய கணித ஆற்றல் உள்ளுக்கு இருப்பது, அதை வெளிக்கொணர்ந்து எந்த மட்டத்தில் இருக்கிற வெளிக்காற்றால் தான் ஆசிரியர். அவ்வளவுதான், தட்ஸ் ஆல். நீங்க கணிதத்தை வளர்ப்பதும் இல்லை, கணிதத்தை செயற்கையாக நீங்கள் உருவாக்குவதும் இல்லை. பாடுகின்ற ஆற்றல், சித்திரம் வரைகின்ற ஆற்றல், கட்டுரை வரைகின்ற ஆற்றல் எல்லாம் உள்ளே பொதிந்திருக்கிறது. உள்ளே இருக்கின்ற ஆற்றலை வெளிக்கொணர்ந்து எந்த மட்டத்தில் உங்களிடத்தில் இருக்கிறது என்பதை வெளி உலகத்துக்கு கொண்டாந்து அவரை காட்டுவதுதான் ஆசு இரியர். அவருடைய குற்றங்களை நீக்கி
அவர்கள் இருக்கின்ற மட்டத்தை உணர்த்தி உங்களுடைய துறை இதுதான் என்று தெரிவு செய்ய வழிப்படுத்துவதுதான் ஆசிரியரை தவிர நீங்கள் கணிதம் கற்பிக்கவில்லை. மாணவர்கள் கற்கிறார்கள், பிழையாக சொல்ல வேண்டாம், ஆசிரியர் மையம் அல்ல. மாணவர்கள் கற்கிறார்கள், கற்கிறதுக்கு வழிப்படுத்துறீங்க. அவங்களுடைய ஆற்றல் வெளிப்பாடு வெளியே வந்து அவர்கள் தன்னுடைய துறையை தெரிவு செய்து கொள்கிறார்கள். உங்களுடைய பணி அவருடைய ஆற்றலை இனங்காண்பதும் அதற்கேற்ற அந்த ஆற்றலை வளர்ப்பதற்கான அதுக்குரிய அறிவையும் மனப்பாங்கையும் திறனையும் உருவாக்கி அந்த ஆற்றல் உள்ளே இருக்கின்ற ஆற்றலை வெளிப்படுத்தி உரிய பயிற்சி அளித்து அந்த ஆற்றலை வினைத்திறனாக செயலாற்றுவதற்குரிய வடிவம் கொடுப்பவர்களான ஆசிரியர்கள் இந்த செயல்முறையிலே அவருடைய வலிவுகள் இருக்கும், நலிவுகள் இருக்கும், அதனை இனங்கண்டு உரிய இலக்குகளை அடைய பண்ணுவதுதான் ஆசிரியர். எனவே ஒரு மாணவன் எல்லோரும் 98, 99, 100 புள்ளிகளை எடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆசிரியர் எதிர்பார்த்தால் அவர் ஆசிரியர் அல்ல. அவருக்கு ஆசிரியராக கற்றல் கல்வியில் ஈடுபட தெரியாதவர் என்கின்ற முடிவு இருக்கிறது. ஆகவே இதிலே வகுப்பறையிலே நடைபெறுகின்ற தேர்ச்சி எனப்படுகின்ற விடயத்தை நாங்கள் பார்ப்போம். மாணவரது செயலடைவுகளை பற்றிய அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றிய தகவல்களை பெற்றுக்கொள்றதுக்காக நாங்கள் மேற்கொள்கிற முயற்சினால் கணிப்பீடுன்னு சொல்றாங்க. இப்போ வகுப்பறையிலே நடைபெறுகின்ற கணிப்பீடு தன்னுடைய மாணவர்கள் எவ்வாறு முன்னேறி செல்கிறார்கள், அவருடைய முன்னேற்றம் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி ஆசிரியர் தேடி ஆகின்ற செயல்முறையாகவும் அதனை விளக்குகின்ற வியாக்கியானம் செய்கின்ற ஒரு பகுதியாகவும் இந்த கணிப்பீடு இருக்கிறது. இந்த கணிப்பீட்டில் இருக்கின்ற இயல்புகளை பார்த்து இன்னும் சில விடயங்களை கலைப்போம். ஆறுங்க கணிப்பீட்டின் இயல்புகள். இதை பற்றி நீங்க கருத்துரைங்க. ஒரு ஆள் லீவ் ஆகிட்டார் இல்லையா, 1 லெஃப்ட், கடைசியா 13 இருந்து ஒரு ஆள் லெஃப்ட், 6 லீவ் ஆன ரைட், சொல்லுங்க. தொடர்ச்சியான தொடர்ச்சியான செயல்முறை இல்லை. சார் இப்போ ஒரு யூனிட்ல வந்து நம்ம கணிப்பீடு வச்சோம்னு சொன்னா புள்ளைகள் வந்து எந்த மட்டம் புள்ளைகள் அந்த பாடத்தை விளங்கிக்கிறாங்க, அடுத்தது வந்து நாங்க பிள்ளைக்கு எப்படி படிப்பிக்கலாம், அடுத்த பாடத்தை எப்படி கொண்டு போகலாம் வந்து அந்த கணிப்பீடுகளை வந்து செய்யறது மூலமா தொடர்ச்சியா நடக்கும். அது தொடர்ச்சியான செயல்முறை என்றால் இது உங்களோட வாழ்நாள் பூரா பிள்ளையினுடைய கல்வி முடியும் வரையில் எவ்ரி செகண்ட், எவ்ரி மினிட், எவ்ரி பீரியட், எவ்ரி டே, த ஹோல் இயர் பாடசாலைக்கு மாணவர் வருகின்ற போதெல்லாம், கற்றல் கற்பித்தல் செயல்முறை நடக்கின்ற போதெல்லாம் அவருடைய விடயங்கள் கணிப்பீடு செய்யப்பட வேண்டும். எனவே கற்றல் செயல்முறை ஒன்றில் ஆரம்பத்தில் நீங்க மாணவர்களுடைய வலிவு நலிவுகளை இனங்காணலாம். கற்றல் கற்பித்தல் செயல்முறை நடந்து கொண்டு வகுப்பறையில் தமிழ் பாடத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறோம், ஆங்கிலத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வேளையில இடைநடுவில் மாணவரை கணிப்பீடு செய்யலாம், இறுதியிலையும் மாணவரை கணிப்பீடு செய்யலாம். ஆரம்பம், இடை, நடுவில், இறுதியில் ஆகிய 3 கட்டங்களாக 3லும் கணிப்பீடு நடைபெறலாம். அடுத்தது மாணவர்களை பற்றி ஒவ்வொரு நாளும் தேடி அறிகின்ற செயல்முறையாக காணப்படுது. அவர்களை உதவி புரிகின்ற நோக்கத்தில் இது மேற்கொள்ளப்படும். உங்களுக்கு வினா கணிப்பீட்டின் போது 2 சொற்பதங்கள் பற்றி அறிமுகப்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது. முன்னூட்டல், பின்னூட்டல், முன்னூட்டல். இது 2ஐயும் மேலும் 2 நிமிடம் தாரன். முன்னூட்டல் பின்னூட்டல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை தயார்படுத்துங்க. 2-3 நிமிடங்கள் தரலாம். எதையாடுங்க. பின்னூட்டல் என்றால் என்ன, முன்னூட்டல் என்றால் என்ன, கதைக்கோணும். நல்ல ஆயத்தப்படுத்திட்டு கதைங்க. டைம் தான், பயப்படாம ஆயத்தப்படுத்துங்க.
சொல்லுங்க. பின்னூட்டல் என்றால் என்ன முதல்? இதெல்லாம் வந்து வெளிவா தெரியும். குயிக்கா சொல்லுங்க. சார், மாணவர்களின் அழிவுகளையும் பலவீனங்களையும் கண்டறிந்து கொள்ளும் போது அவர்களின் கற்றற் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்காக வழங்கப்படுவது பின்னூட்டல். ஓகே, வெரி குட், ரைட்டா. அதே போல மாணவர்களின் ஆற்றல்களையும் வலிவுகளையும் இனங்காணும் போது அவற்றை மேம்படுத்துவதற்காக வழங்கப்படுவது முன்னூட்டல். ரைட், வெரி குட். பதில் சரியானது. இன்னும் கொஞ்சம் நான் தெளிவுபடுத்துறேன் பார்ப்போம். பின்னூட்டல் என்றால் ஒரு மாணவன் வருகின்றான், ஒரு 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 நபரை பிள்ளைகள் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு இந்த பாதையால போங்க உள்ள பாதையால பைசிக்கல் ஓடிட்டு போறான், இன்னிடத்துக்கு போகணும். இடையால ஒருவன் வெட்டுறான், ராங் சைட், பிள்ளையான வழிமுறையில போக போறான். இப்ப அவனை என்ன செய்றீங்க? கணிப்பீடு செய்றீங்க. ஏற்றுக்கொள்றீங்களா? என்னென்று கணிப்பீடு செய்றீங்க? பிள்ளையாக போகிறான். அப்ப வந்து என்ன செய்றீங்க? அவன் நலிவை இனம் காண்றீங்க. நலிவை இனம் காண்ற என்ன செய்றீங்க? வழிகாட்டுறீங்க. எனவே இந்த நலிவை இனம் காண்றது என்ன? கணிப்பீடு. இனங்கண்டு அவனுக்கு வழங்குற தகவல் என்ன? சரியா போறதுக்கு பின்னூட்டல். இது ஒன்று. இரண்டாவது உதாரணம், உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம், நீங்க எல்லாரும் டீச்சர்ஸ், உங்களோட ஒரு பதிவிட பயிற்சி ஒன்று 5 நாள் நடைபெறுகிறது. அந்த 5 நாள்ல உங்களுக்கு ஃபீட்பேக் ஒன்று கேட்பாங்க. என்னென்ன விடயங்கள் நலிவாக இருந்தன, என்னென்ன விடயங்கள் சிறப்பாக இருந்தன. அப்படி ஒரு ஃபார்ம் சந்திச்சுட்டு இருக்கிறீங்களா? ஓகே, அப்ப அந்த ஃபார்ம் சந்திச்சிருக்கிறீங்க. இப்ப அதுல நீங்க என்ன செய்றீங்க? எழுதி கொடுப்பீங்க. என்ன எழுதுவீங்க? வளவாளர்கள் எங்களுக்கு ஹோல் நல்லா இருந்தது, நல்ல காற்றோட்டமுடைய ஹோல், சாப்பாடு நல்லம், வழங்கப்பட்ட மெட்டீரியல் போதாது, டைட் ஷெட்யூல், ஓய்வு இருக்கவில்லை. இதெல்லாம் என்ன? கணிப்பிடப்பட்ட பின்னூட்டல்கள். உங்களால் வழங்கப்படுகின்ற என்ன என்ன சொல்லுங்களேன்? பின்னூட்டல்கள். எனவே பின்னூட்டல் எப்ப மேற்கொள்ளப்படும்? ஒரு விடயம் முடிந்தவுடன் நடைபெற்று அதுல பற்றிய கருத்துக்களை தெரிவிக்கிறது தான் பின்னூட்டல். ஓகேயா? சரியா? விளங்கிட்டாப்ப? இப்ப முன்னூட்டல் என்ன சொல்லுங்க. ஒரு பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு அந்த மாணவன் அந்த பாடத்தை பற்றி எவ்வளவு தூரம் அறிஞ்சிக்கிறான்றத அறிந்து கொள்றதுக்காக நாங்க கேட்கிறேன். அது பாடப்பிரவேசம். என்ன அது? பாடப்பிரவேசமே. முன்னூட்டல் என்ன? வேற யாராவது? கற்றல் கற்பித்தல் செயலொருங்கின்பு முன்னூட்டல் என்றால் நல்லா தெளிவா கொள்ளுங்க. ஒரு கற்றல் கற்பித்தல் செயல்முறை பிள்ளைய பாக்குறீங்க, ஆச்சரியப்படுறீங்க, புதினமாக இருக்கிறது, அவனுடைய வேலை நேர்த்தியாக இருக்கிறது, ஆன்சர் பண்ற மெத்தட் சிறப்பாக இருக்கிறது. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, ஒரு முக்கியமான செயல்முறை இருக்கிற போது அவன்கிட்ட கேட்ட கேள்விக்கு அவன் சொன்ன பதில் உங்களை அப்படி அசத்தி விட்டது, ஆச்சரியம் அடைந்த நீங்க இப்ப அவனை ஒரு கொடுத்த பயிற்சியை விட பெரிய ஒரு பயிற்சி ஒன்றை பத்தி அவன் கதைக்கிறான். இதை செய்தா இப்படி இருக்கு. ஓகே மை டியர் சன், மை டியர் ஸ்டூடெண்ட், நீங்க இதை போய் செய்யுங்க, எதிர்காலத்தில் நடக்க இருக்கிற ஒரு விஷயத்துக்கு இப்படி செய்யுங்க, இப்படி செய்து இப்படி வரும், உங்களோட ஐடியா நல்ல, இதுல என்னென்ன மாற்றங்களை செய்து இப்படி செய்யுங்க என்று எதிர்கால நோக்கில வழங்குறது தான் என்ன முன்னூட்டல். ஃபீட் ஃபார்வர்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. பின்னூட்டல் என்றால் நடந்து முடிந்ததுக்கு வழங்குவது, நடக்கவிருக்கின்ற விடயத்துக்கு வழங்குவது என்ன? எதிர்காலத்தில் நடக்க இருப்பதற்கு வழங்கப்படுவது நடமுடையத்தை பற்றி பகுப்பாய்வு செய்து விளக்கம் கூறுவது பின்னூட்டல்.
எல்லாருக்கும் தெளிவா இருக்குதா? 2 பேர்ட்ட கதான் கேட்குது. மற்றார்கள் நித்திர போய்த்தா என்ன நித்திர போகுதா? சத்தம் வருது இல்ல? செல்வகுமார் குமாரன் செல்வகுமாரன் பி செல்வகுமாரன் இல்ல ஆள் அவர் தூங்கி எழும்பி இருப்பார் தானே சார்? தூங்கி எழும்பி மீண்டும் தூங்கி விட்டா இல்லாட்டி பாடத்துக்கு போயிட்டார். ஒன் பண்ணிட்டு பயணம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கலாம். சரி நேரம் ஒன்று தூக்கத்தை இருப்பான் காலையில, இல்லாட்டி ஒன் பண்ணி போட்டு வேற வேலையில போற கடமைக்காக. அது அப்படி கடமைக்காக நீங்க ரெக்கார்டிங்க பாருங்க. எந்த வகுப்புல நேரடியா படி ஆன்லைன்ல போய் பிரயோசனமா இருக்கு. அப்படி ஏதாவது பிரயோசனம் தெரியுதா? இல்ல சார், எங்க சிக்னல் ப்ராப்ளம் சார். விளங்கல சார், கொஞ்சம் சிக்னல் பிரச்சனை சார். ஓகே சாரி சும்மா ஜோக்கு சொன்னேன். தூக்கம் ஓகே சார். சும்மா தூங்கிடுவான். காலை பொழுதுல எல்லாருக்கும் இனிமையான குளிரான நிலைமை, நல்ல பிரீஸ் தென்றல் அடிக்கும், தன்னை அறியாம தூக்கம் போயிடும். அதுக்காக தான். ஓகே ரைட், சொல்லுங்க. விளங்குதா நான் செய்யறதெல்லாம்? விளங்குது சார். இந்த மெஷர்மெண்ட் இந்த சப்ஜெக்ட் நினைச்சக்குள்ள கொஞ்சம் பயமா இருந்துச்சு சார். இன்ட்ரெஸ்டா போகுது, டைம் போடுது. என்னோட படிச்சு முடிச்சு போட்டு சொல்லுங்க. நீங்க அறவே ஒன்றும் விளங்கலன்னு சொல்லுங்க. உங்களோட ஃபீட்பேக் நான் ஃபீட்பேக் எடுப்பேன், அந்த டைம்ல சொல்லுங்க. ஓகே, இப்ப அடுத்ததுக்கு வருவோம். இப்ப கணிப்பிடும் பற்றிய ஒரு விளக்கம் இருந்ததா? அப்ப பயப்பட தேவையில்லை. கணிப்பீடு சின்ன. ஆனால் ஒரு மைக்ரோஸ்கோப்பை சயின்ஸ்ல படிப்பிக்கிற போது அந்த நுணுக்கு பார்க்க ஆரம்பித்ததிலிருந்து இறுதி வரை தெளிவான பிம்பம் பெறும் வரை அந்த பிள்ளையை வழிகாட்டுகின்ற அனைத்து முயற்சிகளை நீங்க மேற்கொள்வது கணிப்பீடு. ஒரு பிள்ளை ஆனா எழுதுகின்ற ஆனாவை சரியாக எழுதும் வரை மேற்கொள்ளுகின்ற அனைத்து முயற்சிகளும் என்ன? கணிப்பீடு. பிள்ளை ஆனா எழுதிவிட்டது என்பதை பற்றிய தீர்ப்பு என்ன? பிள்ளை மிக இணைத்தமாக ஆனா எழுதுகிறது என்ன? சொல்லுங்களேன். மதிப்பீடு. மதிப்பீடு. வெரி குட். மதிப்பீடு, அதுதான் மதிப்பீடு. இப்ப பார்ப்போம். சொல்லுங்க, மதிப்பீட பத்தி பாருங்க. சொல்லுங்க, என்ன மதிப்பீடு? சொல்லுங்க. ஒரு செயற்பாடு வெற்றி அடைஞ்சிக்கா தோல்வி அடைஞ்சிக்கான்னு சொல்லி தீர்மானம் செய்வது. பிள்ளைக்கு ஆனா எழுத தெரியா, இப்ப ஆனா எழுதுறான், அழகா எழுதுறான், நேர்த்தியா எழுதுறான். என்ன மதிப்பீடுல அவன் சக்சஸ். ஆனா எழுதவில்லை, ஃபெயிலியர். மதிப்பீடு என்ன? கற்றல் இடம்பெறவில்லை, வினைத்திறனாக ஏதாவது ஒரு செயல் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்ற ஏதாவது செயல், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில அல்லது ஒரு பெர்ஃபார்ம் பண்ற ஒரு விடயத்தினுடைய குவாலிட்டி, தரத்தை அல்லது அதுக்கு ஒரு பெருமானம் கொடுத்து அது பற்றிய ஒரு விளக்கம் அளித்து தீர்ப்பு சொல்றதுதான் மதிப்பீடு. நீங்க சொல்லணும், அந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம், நேற்று ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் செய்திருந்தாங்க. தரம் 11 மாணவர்கள். எக்ஸலண்ட். என்னென்ன விடயங்கள்? ஐயோ, அவங்களோட எல்லா நிகழ்ச்சிகளும் துல்லியமாக இருந்தது. நேர முகாமைத்துவம் எக்ஸலண்ட் என்று சொல்லி ஒவ்வொரு விடயமாக பகுப்பாய்வு செய்து நீங்க தீர்ப்பு வழங்குறீங்க. ஓவரால் அரவுண்ட் 99% சக்சஸ். அதான் மதிப்பீடு. எந்த அளவுக்கு இடம்பெற்றிருக்கிறது என்பதை பற்றி கூறுவதுதான் மதிப்பீடு. அதில் தோல்வியும் கூறப்படலாம். அளவீடு என்பது வெறுமனே அளத்தல். இப்ப எனக்கு இந்த கட்டத்துல வச்சு உங்களோட பாடசாலையில் நான் உதவி செய்யலாம். பரீட்சை ஒன்று நடைபெற்றது. அந்த பரீட்சையிலே கணித பாடத்திலே தரம் 6க்கு கணித பாடத்திலே ஒரு பரீட்சை நடைபெற்றது. அந்த பரீட்சையிலே பெறப்பட்ட புள்ளி இருக்கு. இப்ப அங்க நடைபெற்ற செயல்முறை என்ன? மதிப்பீடா? விளக்குக.
இங்கு ஒரு பரீட்சை வைக்கப்பட்டு புள்ளிகள் பெறப்பட்டிருக்கிறது. இங்கு ஒரு மாணவன் இங்கு நாங்கள் மதிப்பீட்டு செயல்முறையை மேற்கொண்டோம் என்று கூறுகின்றான். இது பொருத்தமானதா? கதைங்க. மனித பரீட்சை நடைபெற்றது. மாணவன் சொல்றான், எங்களை எல்லாரும் பிள்ளைய சொல்லி மதிப்பிட்டாங்க. டீச்சர் பேப்பரை திருத்திட்டான். மதிப்பீடு முடிஞ்சுதா? மதிப்பீடா இல்லையா சொல்லுங்களேன். மதிப்பீடு முடியல தானே சார் அந்த அடை. அப்ப என்ன மதிப்பு? எக்ஸாம் வச்ச அப்புறம் என்ன மதிப்பிடாம என்ன கதைக்கிறீங்க? எக்ஸாம் தானே வச்சுட்டாங்க. வர என்ன பொழிஞ்சாகலாம் ஒளிஞ்சு கொண்டிருக்கிற கதைங்களேன். அப்பா இல்லை காலை பொழுது நீங்க கதைச்சா தானே நமக்கு கொஞ்சம் தூக்கம் வராம இருக்கும். என்ன என்ன தூக்கம் இல்லாம ஆக்கணும், உங்களையும் தூக்கம் இல்லாம ஆக்கணுமே. நான் அப்புறம் இருவழி தொடர்பாடலும் டிரான்சாக்ஷன் பரிமாற்று வகிவாக இருந்தா தானே நாங்க வெற்றி அடையலாம். பாப்போம். யாராரு தூங்குறீங்க? தாராட்டு பாடுகிற மாதிரி இருக்குதா? நிஷா என்ன தூக்கமா? இந்த பரீட்சைன்றது அளவீட்டு கருவி தானே. பரீட்சை வச்சு புள்ளி வந்தா அது முடிஞ்சுது. அளவீட்டு கருவி புள்ளி எல்லாம் எடுத்துட்டா டீச்சர். என்ன பண்ணு மதிப்பீடு நிறைவடைந்ததா இல்லையா? நிரோஷினி நிஷாவை காணல. நிசாம் ஹிதாயா இருக்கிறீங்களா? அப்ப நாங்கள் இப்போ வீட்டு இல்லத்தரசிகளாக இருந்தாலும் காலையில் அதிகாலையில் இருந்து சமைத்தாலும் எங்களுக்கு தூக்கம் போகாது. நாங்க வலிமையாக இருக்கிறோம் இப்படி சொல்றீங்களா? வெரி குட், ரைட், பரவாயில்ல. பொழுதுல நேரம் ஆனா காலையில கொஞ்சம் படிக்கலாம் போல இருக்கு. அப்படி ஒன்றும் இல்லையா? படிச்சாலும் நல்லா சார், எல்லாம் ஞாபகம் ஞாபகம் இருக்கும், ஞாபக சக்தி இருக்கும். கொஞ்சம் ஃப்ரெஷ் தானே. வெஸ்ஸில் எம்டி வெஸ்ஸில் இருக்கும் மூளை. ரைட், குட். அடுத்தாக சொல்லுங்களேன். நான் கேட்ட கேள்விக்கு என்ன கேட்டேன்? இப்ப பரீட்சை கணித பாட பரீட்சை நடந்தது. புள்ளி டீச்சர் வச்சிருக்கிறான். கொழிஞ்சாக்களை என்ன எவ்வளவு மோசமா இருக்கிற சத்தம் வருது இல்லையே. நான் பார்த்தா கொழிஞ்சாக்களால நான் தப்பிக்கலாம்னு பார்த்தா நீங்க என்ன விடுறீங்க இல்லையே தப்புறதுக்கு. கொழிவாங்க. அப்ப நான் கேட்டுக்கொண்டிருக்கிறான். தெரிந்தானே இவர் நசுருதீன் முல்லா நம்ம இவர கதை. முல்லா நசுருதீன் கதை தெரியுமா? தெரியுமா? என்னண்டு ஒரு கதை. அதுல ஒரு கதை இருக்கு. என்னன்னா ஒரு ஒரு பேச்சு ஒன்று கலைக்கிறான். அது தெரியுமா அந்த கதை? என்ன பேச்சு கலைச்ச சொல்லுங்க சார். என்னண்டா வந்து கேட்கிறார், அன்பார்ந்த என்னுடைய ஆதரவாளர்களே, நான் என்ன தலைப்பில் பேச போகின்றேன் என்று தெரியுமா என்று கேட்கிறார். தெரியாது. அடே தெரியாத பரதேசிகளே, ஏன்னா உங்கள் முன்னால் பேச வந்து போயிட்டாரு. ஐயோ கவலையா போயிட்டு ஓடி போறாங்க. அப்படி இல்லை ஐயா, வாங்க ஐயான்னு கூட்டிட்டு வராங்க. வந்து கேட்கிறார், நான் என்ன பேச போகிறேன் என்று தெரியுமா? ஆம் தெரியும். தெரிந்த விடயத்தை நான் ஏன் பேச வேண்டும்? எனக்கு வேறு வேலை இல்லையா? போயிட்டாரு. இப்ப என்ன முடிவெடுத்தான்? மூணாவது நேரம் என்ன முடிவெடுத்தான் சொல்லுங்க. ரெண்டா பிரிவோம். கூட்டம் ரெண்டா பிரிஞ்சு கொஞ்சம் பேர் தெரியும், மற்றவர்கள் தெரியாதுன்னு சொல்லுவோம். இன்னொன்னா கொஞ்சம் 50% ஆட்கள் சொன்னாங்க எங்களுக்கு தெரியும். தெரியுமா? 50% ஆட்கள் சொன்னாங்க தெரியாது. தெரிந்தவர்களிடம் தெரியாதவர்கள் கேட்டுக்கொள்கிறேன், நான் வருகிறேன் போய்விட்டார். அதான் இன்டெலிஜென்டான பதில். இதுல பாடம் இருக்கிறது நிறைய. நாம இதை கதையாத்தான் எடுக்கிறோம். நம்மளோட ஒவ்வொரு கதையிலையும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஓகே, அது மாதிரி நான் பார்த்தேன் கொலிஜாக்களை பயன்படுத்தி தெரியுமான்னு கேள்வி கேட்டுட்டு கொஞ்சம் பேர் தெரியுமா கொஞ்சம் பேர் தெரியாதுக்காங்க விளங்கப்படுத்த நான் பேசாம இருக்கலாம்னா காலை பொழுதுல ஒருவருமே பேசாம இருக்கிறாங்களே. ஓகே, ரைட். இப்ப சொல்லுங்க, என்ன கேட்டேன்னா கணித பாடம் நடந்து ஆகிவிட்டது. என்ன இப்ப என்ன நடந்தது? டீச்சர் அளவீடு செய்யப்பட்டிருக்கிறது. மதிப்பீடு என்ன செய்யணும்? எல்லாத்தையும் கூட்டி எவரேஜ் எடுக்கணும். யார் பெஸ்ட் மார்க்ஸ் எடுத்தவர், யார் கடைசி. இந்த பரீட்சை நியமமாதான். உச்சப்புடி 70. எனவே பரீட்சை கடினமானது.
எனவே இவ்வாறான பரீட்சை மாணவர்களுக்கு வைக்கக்கூடாது. இந்த முழு விடயத்தையும் பகுப்பாய்வு செய்து இறுதியில் மாணவர்கள் பற்றிய அடைவை பற்றிய ஒரு முழுமையான விபரத்தை அடங்கிய ஒரு ஒரு தீர்ப்பு தான் என்ன? மதிப்பீடு. அளவீடுங்கிற பரீட்சையை வச்சு பெற்றுக்கொண்ட புள்ளி, அந்த புள்ளியை பற்றி சராசரி எடுக்கிறோம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கணிக்கிறோம். இது இப்படி, இது இவ்வாறு, இது இப்படி, மாணவர்கள் இத்தனை வீதம் மாணவர்கள் இவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்கிறாங்க, 40க்கும் 50க்கும் இடையில இத்தனை மாணவர் வருகிறாங்க, 50க்கும் 70க்கும் இடையில இத்தனை மாணவர், சராசரி புள்ளி இதுவா இருக்கிறது, உச்ச புள்ளிகளை பெற்றுக்கொண்ட 90க்கும் மேல் புள்ளிகளை பெற்றுக்கொண்ட மாணவர் இத்தனை, அதிகூடிய புள்ளி இது, அதிகுறைந்த புள்ளி இது, இது பற்றி முழுமையான ஒரு தீர்ப்பு மாணவர்கள் அடைவு பற்றி கூறுவதுதான் என்ன? விலகல மதிப்பீடு. மதிப்பீடு முழுமையான தீர்ப்பு. அதுக்கு ஒரு பெருமானம் கூறுறது. இப்ப 2 விடயம், இன்னும் ஒரு புதுசான விடயத்தை சொல்ல போறேன். அளவீடு இருக்கக்கூட குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் என்ன? விரைவா சொல்லுங்க. குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ். அளவறி பண்பறி சொல்லுங்க பாப்போம். அளவறி பண்பறி சொல்லுங்க. என்ன அளவறி பண்பறி? குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ். என்ன ஒருவரும் ஒன்றும் படிக்கலையா? புதுசா படிக்கிற மாதிரி படிச்சாக்கணும். நஜிலா, நஜிலா சார் மெஷர்மெண்ட் எடுத்தாரு அரு சார். அது சார் நல்லா படிப்பிச்சு பாரு. உங்களோட சத்தம் பாரு இல்லாதவங்களுக்கு மறந்து போயிட்டு. நாங்க எவ்வளவு காலம் சார், நீங்க என்ன கேட்கிற கேள்வி? எங்களுக்கும் மெஷர்மெண்ட்டுக்கும் தொடர்பு இல்லாத எவ்வளவு காலம் வேற? சும்மா இடையில இப்படி எல்லாம் கேட்டா சார் எப்படி நாங்க பதில் சொல்றது? என்ன அநியாயம் என்ன? கொஞ்சம் மறந்துட்டு சார். மறக்க இயலாது. டீச்சராக இறுதி மூச்சு நிற்கிற வரையிலே நாம டீச்சர் தான். நீங்க என்ன பதவிக்கு போனாலும், இப்போ பிரின்சிபல்லா போனாலும், எஸ்எல்இஎஸ் எடுத்து போனாலும், காலேஜுக்கு வந்தாலும் டீச்சர் தான். அடிப்படை டீச்சர். இந்த தொழில் டீச்சரோட சம்மந்தப்பட்டது கடைசி வரைக்கும் தெரியணும். இதுதான் நம்மளோட பிள்ளைகள். சோதனைக்கு படிக்கிறோம். நான் படிக்கிறேன், எக்ஸாமுக்காக படிப்பதில்லை, விடயத்தை விளங்குவதற்காக படிக்க வேண்டும். எல்லாரும் அதுல கவனமா இருங்க. அஸ்னா என்ன விளங்குதா? இப்போ மதிப்பீடு, கணிப்பீடு, மதிப்பீடு எல்லாம் ஓகே. அப்போ மதிப்பீடுண்டா என்னண்டு, பண்புண்டா என்ன, அளவறிண்டா என்னண்டா குவான்டிடேட்டிவ் குவாலிட்டி. ஒழுக்கம் என்பது என்ன? இப்ப இப்படி யோசிங்க. அது வேணாம், நல்ல ஒரு உதாரணம் சொல்லு. ஒரு கடலையில புரதம் இருக்கிறதா இல்லையா? உணவுல சரி, விஞ்ஞானம் தான் லேசம் உங்களுக்கு, அதுக்காக தான் சொல்றேன். ஒரு 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 தாராங்க, ஒரு உணவு தாராங்க, அந்த உணவுல மாப்பொருள் இருக்கிறதா இல்லையான்னு பாக்குறது என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்ச சயின்ஸ் படிச்சாக்கள் தானே. மாப்பொருள் இருக்கிறதா இல்லையான்னு பண்பு பரிசோதனை. பண்பு இருக்கிறதா இல்லையா, எவ்வளவு இருக்கிறது பாக்குறது என்ன? அளவு. யூரின்ல குளுக்கோஸ் இருக்கிறதா இல்லையா, பண்பு. எவ்வளவு இருக்கிறது, அளவு. அப்ப வாழ்க்கையில 2 விஷயம் பார்ப்போம். ஒன்று என்ன, பண்பறை ரீதியான விஷயங்கள், அளவறை ரீதியான விஷயங்கள். மறக்கக்கூடாது. விளங்கிட்ட? குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் இதெல்லாம் கட்டாயம் படிக்கணும். ரைட், இப்ப வருவோம். அப்ப மதிப்பீட்டு செயல்முறையில இந்த செயலோட பாருங்க. முதல்ல இதை பாருங்க, குயிக்கா பாருங்க. நீங்க பார்த்துட்டு நீங்க விளக்கம் காய்ச்சி அடுத்தது போறேன். சொல்லுங்க, விரைவா சொல்லுவோம். சொல்லுங்க, என்ன முதலாவது கட்டம் என்ன? என்ன சார் கேட்டீங்க? எந்த செயற்பாடு மதிப்பீடு முக்கிய கட்டங்கள்.
மதிப்பீட்டு செயலொழுங்கின் முக்கிய கட்டங்கள் சொல்லுங்க. எதை மதிப்பீடு செய்யறேன்னு சொல்லி தீர்மானிக்கிறேன். ஓ, பிள்ளட கணிதத்தை அளக்க போறீங்களா, ஒழுக்கத்தை அளக்க போறீங்களா, ஆளுமை அளக்க போறீங்களா, சமூக இடைத்தொடர்பு பத்தி அளக்க போறீங்களா, பேச்சாற்றல் அளக்க போறீங்களா, அவரோட தொடர்பாடல் திறன் அளக்க போறீங்களா, லிசனிங் பவர் அளக்க போறீங்களா, ரைட்டிங் பவர் அளக்க போறீங்களா, குழு இஞ்சி வேலையில ஆற்றல் அளக்க போறீங்களா, கிரிட்டிக்கல் திங்கிங் அளக்க போறீங்களா, விமர்சன சிந்தனை, கிரியேட்டிவ் திங்கிங் ஆக்க சிந்தனை பற்றி அளக்க போறீங்களா, ப்ராப்ளம் சால்விங் ஆற்றல் அளக்க போறீங்களா, அடுக்கிக் கொண்டே போகலாம். எந்த செயற்பாட்டை அளக்க போறீங்க அது தீர்மானிக்காம அளவிட்டுக்கு போயில. கணித பாடமா, தமிழா, கணிதத்தில் எந்த செக்ஷன், ரெண்டாவது மதிப்பீட்டு கருவியை தெரிவு செய்வது. அது என்ன இறுதி பெறுவேற்று அளக்கிறது கருவி. இப்போ சொன்னோம் என்னது மதிப்பீட்டு கருவின்னு சொல்றாங்க. என்னவா சொல்லுங்க. கருவியும் பரீட்சை பரீட்சை வினாத்தாள் அப்படித்தானே? பரீட்சை வினாத்தாள். அப்ப நீங்க என்ன வரலாறு பாடம் சொன்னா சம்பந்தமான அந்த அறிவை அளப்பதற்கான ஒரு பரீட்சை செய்யறது. பரீட்சை ஒன்றை என்ன நான் ஒன்றை செய்ய வேணும். கணிப்பீட்டு கருவி நான் அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. சில பட்டோலையில் கணிப்பீட்டு கருவிகள் நான் தயார் செய்ய கொளிச்சிக்காக தயார் செய்ய சில இருக்குது. நான் சிலதை காட்டுறேன். சில முடிவு சின்ன சின்ன வகையில் சில கருவிகள் செய்திருக்கிறோம். அதை நாங்கள் டிஸ்பிளே பண்ணலாம். ஓகே, இப்போ ரெண்டாவது என்ன செய்யணும்? கருவியை அளக்கணும், உருவாக. மூணாவது இந்த கருவியை உபயோகித்து அறிவை அளவீடு. இப்ப பரீட்சை நடத்தணும். ஓ சார், கருவி அந்த பரீட்சையை நடத்தி மாணவர்கள் புள்ளி வழங்குறது. அளவீடு. வெரி குட். இப்ப சொன்ன கணிதத்தை செஞ்சு வச்சு ஆசை இருக்கிறான்னு சொல்லி அதானே கணித சோதனை நடத்தி புள்ளி எடுத்தது அளவீடு இல்ல. ஓ, புள்ளி வழங்குறது. மூன்றாவது என்ன செய்யணும்? மூணாவது சார் அந்த சொன்ன அறிவை அளவீடு செய்யறது. தீர்ப்பு மதிப்பீடு. கடைசியாக மதிப்பீடு நடக்குது, பகுப்பாய்வு செய்யுது. ஓகே, இப்ப மதிப்பீடுங்கிறது அளவீடு ரீதியாக பெற்றுக்கொண்ட தகவலை அடிப்படையாக கொண்டு ஒப்பிட்டு தீர்மானம் எடுக்கிறது. ஏற்றுக்கொள்றீங்களா? என்ன ஒப்பிட்டு தீர்மானம் எடுக்கிறது. ஓகே, அப்போ உதாரணம் தந்துருக்காங்க. என்ன ஏ கமா பி என்னும் குயிக்கா சொல்லுங்க. இது மாணவர்கள் சொல்லுங்களேன் என்ன செய்திருக்கிறான்? கொஞ்சம் பார்க்கணும் இந்த வீடியோ. ஏ கமா பி இது டிஸ்ப்ளே ஆயிட்டா? விஞ்ஞான பாடத்துல பெற்ற புள்ளிகளை வந்து மதிப்பீடு ஒப்பிட்டு பாக்குறீங்க. அப்ப அங்க மதிப்பிடுற செயல்முறை வருகிறது. இப்ப கல்வி பாருங்க, என்ன குயிக்கா பாருங்க. சோதனை, அளவீடு, கணிப்பீடு ஆகிய எல்லா எண்ணக்கருக்களையும் வகையிலான முழுமையான சோதனை ஒன்று வைக்கிறது, மதிப்பீட்டுக்கான ஒரு அளவீடு செய்யறது, கணிப்பீடு செய்யற எல்லாத்தையும் கூட்டு மொத்தமாக வச்சு தான் என்ன சொல்றோம். அதாவது சோதனை ஒன்று வைக்கிறது, அளவிடுறது, கணிப்பீடு செய்யற எல்லாத்தையும் கூட்டு மொத்தமா சேர்ந்து தானே தீர்ப்பு வழங்கலாம். அப்படி இல்லையா? ஒரு தீர்ப்பு வழங்குற ஜட்ஜ் வந்து சும்மா தீர்ப்பு வழங்குவாரா? பிரச்சனை கொடுத்தோன்னே இவர் களவெடுத்திருக்கிறார், ஓகே களவெடுத்திருக்கிறார், வேற ஜெயில போடுங்கன்னு சொல்லுவாங்களா? ஆராய்ச்சி பார்க்க வேணும், அவர் பற்றிய தகவல் எல்லாம் எடுக்க வேண்டும். ஆகவே இந்த தகவல் எல்லாம் எடுத்து மேற்கொள்ளுகின்ற முயற்சி தான் என்ன? மதிப்பீடாக அமையும். அர்த்தம் இருக்க வேண்டும். சோதனையை வேறு கணிப்பீடுகள் மாணவர் தொடர்பாக என்ன செய்யணும்? தகவல்களை சேகரித்து அவற்றை பகுப்பாய்வு செய்து வியாக்கியானம் செய்து அதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்து அதன் அடிப்படையில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கறது தான் பிள்ளை பற்றி. இவன் எக்ஸலன்ட்,
நீ உன்னால் முடியும் தம்பி அல்லது உன்னால் முடியாது தம்பி என்று சொல்றதுதானே என்ன மதிப்பு. மதிப்பீடு. நீ இந்த துறைக்கு பொருத்தமே இல்லையாப்பா, ஆள் மாறு, இது மதிப்பு. நீதான் இதுக்கு பொருத்தம். ஏனென்றால் இன்னும் அடிப்படையிலே நீ மிக வினைத்திறனாக வேலை செய்கின்றாய். ஆகவே நீ சிறப்பாக சார் இப்ப நீ ஸ்ரீலங்கால கல்வி முறையில வந்து இப்ப எக்ஸாம் ஒன்று வச்சு அதுல தானே தீர்மானிக்கிறாங்க அவங்க. என்னண்டா இதுக்கு ஒரு அது சின்ன முறையான உதாரணம் மதிப்பீடு சொல்றேன். ஆயிக்குமா? இப்ப நான் வெளிநாடுகள்ல நெட் ஓகே நிஷா ரைட் நிஷா போட்டுக்க நெட்வொர்க் பிரச்சனை. வெளிநாடுகள்ல நான் சில படங்கள் போட்டு காட்டுறேன் பிரச்சு மாதிரி எக்ஸ்ட்ரா இதுகளுக்கு சின்ன வீடியோ இருக்குது. வெளிநாட்டு வகுப்பறைகள், வெளிநாட்டு வகுப்பறைகளில் கற்பிக்கிற முறை வந்து முற்றிலும் மாறுபட்டது. அங்க மாணவர்ல உள்ளார்ந்த ஆற்றல்களை இனங்காண்பதற்கு கற்பித்தல் செயல்முறையை திட்டமிட்டு வகுப்பில் நடாத்துகின்ற போது மாணவர்களை அந்த அந்த ஆற்றலை வளர்த்து அவர்களை கொடுக்கறதுக்கான செயல்முறை நடக்குது. இந்த பரீட்சையோட வச்சு பிள்ளைக்கு 98 99 மார்க்ஸ் வழங்கப்படுது. வணங்கிட்டா பிரச்சனை வணங்கிட்டா. ஓ சார் இப்ப ஜப்பான்கள் எல்லாம் சார் இந்த தரம் 9 பொருள் தானே அந்த பரீட்சையை தொடங்குது. அதுக்கு முன்னுக்கெல்லாம் பரீட்சை என்று ஒன்று இல்ல. பரீட்சை வேர்ல்டுல பரீட்சை தொடர்பில்லாத ஒரு நாடு இல்லை. நெட்ல சர்ச் பண்ணுங்க. the number 1 education system in the world, very successful education system in the world is practiced by the country Finland. The best education system, Finland. world class education system. ஆறும் இன்னும் பார்த்தல very successful. அடிச்சு பார்க்கலாம். ஃபின்லாந்து அடிச்சுக்கிட்டா உங்களுக்கே பைத்தியம். என்னடா அது என்ன செய்யறாங்க, நிறைய வீடியோவில் இருக்குது, அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆகவே இதுல நாங்க எங்கட நாடு துரதிர்ஷ்டமான ஒரு நாடு. இதுதான் விஷயம். மதிப்பீடு என்னது? கல்வி பரப்புக்குட்பட்ட மதிப்பீட்டு விடயங்கள் பாருங்க. எத்தனை சந்திருக்கலாம்? 7 மதிப்பீடு எங்க நடக்குதுன்றது குயிக்கா பாருங்க. மாணவர் விருத்தி அல்லது மாணவர் முதலாவது மாணவர் விருத்தி, அவரை கற்றல், ஆற்றல், அறிவுத்திறன், மனப்பாங்கு, சமூகம், ஆளுமை. இதைத்தான் நாங்க பின்னுக்கு படிக்க போறோம். கலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தல். கலை திட்டத்தை நான் சொல்லிட்டேன். கலை திட்டம் ஒன்றை இம்ப்ளிமெண்ட் பண்ணி 2007ஆம் ஆண்டே கலை திட்டம் டோட்டலி ஃபெயிலியர். அது எனக்கு பொருத்தமான தருணம் இல்லாத தர நான் பாடத்துல காலத்துக்கு ஏற்ற மாதிரி சிலபஸ் மாற்றம் அடைகிறது தானே உள்ளடங்கு. உள்ளடக்கத்தின் தன்மை மாற்றமடையணும். இலங்கையில டோட்டலி ஃபெயிலியரான ஒரு கல்வி முறைமை தான் சீர்திருத்தம் தான் 2007ஆம் ஆண்டு. ஆனால் அது தோல்வி அடைய போகுது என்பதை நான் மிக தெளிவாக அறிந்திருந்தேன். இது 100 அடையும். இந்த சீர்திருத்தம் 100% தோல்வி அடையும்ங்கிறத நான் எதிர்பார்த்தேன். அப்படியோ சொன்ன மாதிரி கடைசியில் அது 97ஆம் ஆண்டு 2007 ஃபெயிலியர் இருந்தால் நானும் அது இன்வால்வ் ஆனேன். நான் ட்ரைனிங் காலேஜ் லெக்சரர். ஏன்னா நான் அந்நேரம் டிரான்ஸ்லேட் பண்ண போனேன். நான் இந்த புதிய இதாரைய சென்னையில் நான் ஒரு விசிட் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தேன். நான் காலேஜில் இருக்கக்குள்ள, ட்ரைனிங் காலேஜில் இருக்கக்குள்ள அந்நேரமே எனக்கு தெரியும் இது படுதோல்வியில் வந்து முடிவடைகிற ஒரு சேர்த்திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இது மெஷர்மெண்ட்ல கதைக்கிறதுக்கு நேரம் இல்லை. பார்ப்போம், சந்தர்ப்பம் கிடைச்சா பார்ப்போம். மற்றபடி இதை ஒரு சிக்கலான சிஸ்டம் ஆகி விட்டாங்க. சரி, அவர் கேட்டோம். இப்போ உங்களுக்கு விளங்கிட்டான். முதலாவது கலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தும். கற்பித்தல் முறைகளில் உபயோகத்தை மதிப்பிடலாம். கற்பித்தல் துணை சாதனங்கள பயன்பாடு பற்றிய மதிப்பு, எப்படி வினைத்தமா பயன்படுத்தப்பட்டது பற்றிய விளக்கத்தை கொடுக்கலாம். அடுத்தது மாணவர் மதிப்பீட்டு செயல் ஒழுங்கு. இந்த மாணவர் மதிப்பீட்டு செயல் ஒழுங்குன்னா
பரீட்சைகள் நீங்க நடத்துற பரீட்சை விளங்கலையா? ஓ சரி. என்ன பரீட்சை? பாடசாலையில் நீங்க நடத்துறதெல்லாம் சரிதானே? பரீட்சைகள் ஓ அந்த பொது பரீட்சைகள் பரீட்சை எல்லாம் பொது பரீட்சைகள் நீங்க செய்யற வேலைகள் எல்லாம் அதுக்குள்ள வரும். ஓகே, இப்ப அடுத்ததாக ஆசிரியர் தமது பணிகளை நிறைவேற்றுதல் தொடர்பாக மதிப்பீடு டீம் வந்து பார்க்குமா பார்க்காதா? ஸ்கூல்ல டீம் வந்து கூட மதிப்பிடுறதா? ஸ்கூல்ல வந்து நீங்க எந்த அளவுக்கு வினைத்தனாக வேலை செய்திருக்கிறீர்கள்ங்கிறத அவங்க என்ன வாங்க மதிப்பிட்டு போவாங்க. என்ன உங்களை கூப்பிட்டு பேசுறல என்ன விஷயம் எழுதுவாங்க, நோட் பண்ணுவாங்க. ஆனா எல்லாம் நோட் பண்ணி போறா அந்த வந்தாக்கள் ஒன்றும் செய்யாதாக்கள். அதான் மனஸ்தாபம் வாழ்க்கையில. ஒரு வகுப்புலையும் பாடம் படிப்பிக்காதவர்களாம் இன்டர்நேஷனல் சோம்பேறி அசோசியேஷன் மெம்பர்ஷிப் கொடுப்பாங்க. ஐஎஸ்ஏ இன்டர்நேஷனல் சோம்பேறி அசோசியேஷன்ல மெம்பர்ஸ் தானே எதுக்கு போகலாம்? அதான் ஐஎஸ்ஏ என்னது? இன்டர்நேஷனல் சோம்பேறி அசோசியேஷன். அப்போ அதுதான் மெம்பர்ஸை போட்டு அவங்க என்ன வாங்க உங்களுக்கு சோம்பல் தனத்தை தான் காட்டுவாங்க. ரைட், இப்போ ஓகே. அடுத்தது இந்த இதை வாசிங்க. முன்னடிக்கிற 6வது கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு. சேர்த்துட்டாங்க நடைமுறை. அதுதான் சொன்னேன், செம்ப மதிப்பிடலாம், ஜெம்ம மதிப்பிடலாம். எப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டது? கல்வி நடவடிக்கைகள் நிர்வாகம். இதுக்கு உதாரணம் சொல்லுங்க. கல்வி இது வந்து நிர்வாகம் அதிக பகிர்வாகம் எப்படி இருக்கிறது? ஆக்கள் சொல்லுவாங்க, ஐயோ ஒரு சாபக்கேடு இந்த பாடசாலைக்கு அதிபர் இருக்கிறார், ஒரு பிரயோசனமும் இல்லை, ஒரு முன்னேற்றமும் இல்லை, கதிரை சூடாகி கொஞ்சம் காசுகளை களவெடுத்து பேசாம பொக்கெட்ல போட்டுட்டு மனுஷன் சுத்தி திருந்தான் பள்ளிக்கூடம் நாசமாக்கடல் அப்படின்னா தகவல் வரலையா? அது நிறையவே இருக்கிறது. ஆகவே இது சம்பந்தமான விடயங்களை நீங்க எடுத்துக்கொள்ளணும். ரைட், இப்போ நாங்க ஒரு ஃபீட்பேக்கோட இதை முடிப்போம். ஃபீட்பேக்கை சொன்னா நாளைக்கு இருக்கு தானே? நாளைக்கு இதை விட கொஞ்சம் புதமாக போகலாம். சரி, சொல்லுங்க. சார் நீங்க படிச்சு தந்த மிகவும் சிறப்பாகவும் இருந்துச்சு, தெளிவாகவும் இருந்துச்சு. என்ன விஷயம் படிச்சேன்னு சொல்லுங்க. என்ன படிச்சேன்னு சொல்லுங்க. ஃபீட்பேக் மறாது சிறப்பு இதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். முதல்ல இதை சொல்லுங்க. என்னென்ன விடயங்கள் படிச்ச ஃபீட்பேக் அப்புறம் எடுப்போம். என்ன படிச்சேன்னு சொல்லி சமரியை சொன்னீங்கன்னா நாம கல்வி அளவீடுண்டா என்ன முதலாவது பார்த்தோம். கல்வி அளவீடு மதிப்பீடுங்கிற பாடம் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் பார்த்தோம். இரண்டாவது என்னவா? அளவீடு என்றால் என்ன, மதிப்பீடு என்றால் என்ன, வேற முக்கியமான ஒன்று பார்த்தோம். கணிப்பீடு ஒரு வேதியாண்டு நினைக்கிறேன் நான். அப்படித்தானே? என்ன அதாவது கணிப்புங்கிறத பத்தி பெருசா விளக்கம் தெளிவில்லாம இருந்திருக்கும். என்ன இப்ப கிளியரா? கணிப்பீடு தேவைகளை பத்தி தெரிஞ்சு கொள்ளணும். ரைட், அடுத்தது கொஞ்சம் நோட்ஸ் அனுப்பியிருக்கிறேன். இதை கொஞ்சம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தா கொஞ்சம் வேகம். நான் வரப்பதான் நாளைக்கு இது முடிஞ்சிடும். நாளைக்கு இன்னொரு டியூட் போடுவோமா? இப்ப அனுப்பி விடுறேன். அடுத்த டியூட்டை ரெடி பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு கொஞ்சம் வேகமா போவேனா? சரியா? ஓகே, இதோட முடிப்போமா நாங்க? ஓடி கொஞ்சம் பேர் ஓடிட்டாங்க. வந்து 3 பேர் ஆகல்ப்பா விட்டா காணும் பயந்து ஓடிட்டாங்க. முடிக்கிறதுக்கு முன்னர் பாஞ்சு விடா ஜாம். ஓகே ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும்.
சந்திப்போம் you, sir. மீண்டும். பாய். ஓகே, சரி, சந்திப்போம். பாய். see you again tomorrow. கொஞ்சம் இன்டராக்டிவாக ஈடுபடுங்க, அப்பதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. பாய். சரி.